நம்முடைய கல்யாண சபையின் மூலமாக இன்று மூன்றாவது அனிமேஷன். இந்த மூன்றாவது அனிமேஷனத்துல பட்டிமன்றமானது நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்களுடைய உற்சாகத்திற்காக பட்டிமன்றம் பற்றி ஏற்பாடு பட்டிமன்றத்துடைய தலைப்பானது வாழ்க்கையில் சிறப்பானது கடின உழைப்பா அல்லது கல்வியின் மூலமாகவா? வாழ்க்கையின் உயர்வுக்காக கடின உழைப்பா அல்லது கல்வியா என்பதை பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தை நடுவராக பொறுப்பேற்று நடத்த எல்லோருடைய சார்பும் சார்பும் நான் அவரை வேலைக்கு வருமாறு நியமனத்தின் எல்லாவற்றையும் தெரிவிப்பதற்காக நான் வேலை பிரமாணத்தை வாழ்வின் வளர்ச்சிக்கு தேவை ஓயாத உழைப்பா உயர்ந்த கல்வியா என்று படிப்பினுடைய தலைப்பில் வாழ்வின் வளர்ச்சிக்கு இன்றைய தேவை ஓயாத உழைப்பே என்பவர்கள் மொழி 5ஆம் வேளாண் சிறமொழி 5ஆம் இவர்களை சேர்ந்து பேசக்கூடியவர்கள் தேவை கல்வியே என்ற தலைப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஜாதக சிறுமொழி 4ஆம் இடமாக இவர்கள் பேசியிருக்கிறார்கள். இந்த பட்டிமன்றத்தை பற்றி ஓரிரு வார்த்தைகள் எடுத்துச் சொல்லி மாணவர்களுக்கான உற்சாகத்தை வழங்குமாறு நம்முடைய நண்பர்களுக்கு அவர்களுக்கு எண்ணிய மனிதர்கள் நல்லவே இனிய நெஞ்சங்கள் தெளிந்த நன்றிகள்
பேசிக் கொண்டிருந்தேன். பலர் தன்னுடைய கலந்தத்தில் ஈடுபடுவதை பார்த்தபோது அவர்களுக்கு தான் உணவை சென்று அதற்குரிய எழுத்துக்கள் எப்படி சொல்வது என்று மிக ஒரு பட்டிமன்றமாக நிறைவாக போய் சேரும். ஒருவர் கருத்தை இன்னொருவர் வந்து பேசுவது ஒரு சிறப்பாக இருக்கும். என்ற வழக்கு இப்பொழுது தமிழ்நாட்டில் மட்டும்தான் பட்டிமன்றம் நடந்த நிகழ்வு நம்முடைய இலக்கிய நிலை காணப்பட்டது. மணிமேகலை மாற்றுவது கொண்டு அது நம்முடைய வடிவத்தை மாற்றி சமயெல்லாம் பேசுகிறார் அங்கேயெல்லாம் போய் கேட்டு அதற்கு பிறகு மணிமேகலையை செய்திருக்கிறார். சொல்வார் பட்டி மண்டலமா என்ற செய்தி பிற்காலத்தில் பட்டி மண்டலம் வந்து பட்டி மண்டலம் மணிமேகலை தொடங்கிய இந்த சிறப்பு கண்ணரும் பட்டிமன்றம் ஆண்களும் குறிப்பாக இன்றைய தமிழ்நாட்டில் விழாக்காலத்தில் பட்டிமன்றத்தில் எல்லா மிகச்சிறப்பான பதில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இன்னொரு பதில் சொல்கிற போது நிறைவாக அந்த தீர்ப்பு வருகிற போது இதுதான் பட்டிமன்றத்தில் தமிழ்நாட்டில் மிக பிரபலமான பட்டிமன்ற பேசுகிறார். எனக்கு தெரிந்து இது தமிழகத்திலே நேற்று முதல் ஒரு 4 நிமிடங்கள் சேர்க்கிறார் விழா சிறப்பு. அதை பட்டிமன்றமும் அதிலே பல்வேறு கருத்துக்கள் அதை கொள்வதற்கு அமல்கள் பல்வேறு அமல்களை பட்டிமன்றம் அப்படி பட்டிமன்றத்தில் எனக்கு தெரிந்து வேற அப்படி அதேபோல் என்னுடைய பேராசிரியர் சிறந்த பேசினார். அதேபோல் சித்தூரிலே தமிழ்நாட்டினுடைய செயலாளர் சிறந்த பேச்சாளர் பட்டியலிட்டாலே சிறந்த பட்டியலிட்டுக் கொண்டிருப்போம். அந்த வரிசையில் நீங்களும் மருத்துவர்கள் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்திதான் இந்த பட்டிமன்றம் உங்களுக்கு கருத்து கொள்ளும். வளர்ச்சிக்கு வாழ்வின் வளர்ச்சிக்கு இன்றைய ஓயான உழைப்பா உயர்ந்த கல்வியா அது ரெண்டும் தேவை. அது எதுவும் மேலோங்கி கேட்பாங்க என்றால் உழைப்பே தேவையில்லை கல்வியே தேவையில்லை என்று சொல்றது ஓயாத உழைப்பு கடினம். அதே போல் உயர்ந்த கல்வி நம்ம எவ்வளவு படிக்கிறோம் இந்த ரெண்டையும் மையப்படுத்தினால் வாழ்வின் வளர்ச்சிக்கு இன்றைய தேவை. நீங்க இந்த நாளுக்கு ஒரு காலகட்டத்தில் இன்றைய அதுதான் மையப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே 2 அணியினராக இருக்கிறார்கள். அதெல்லாம் 3 பேர் இருப்பாங்க.
இப்ப 5 பேரா நமக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு இது பாமையான அடுத்து பேசணும் மொழியான உழைப்புதான் உழைப்பே இந்த கருத்துக்கு புகழ்ச்சன் லோகேஸ்வரன் நிர்வாகி கல்வியை தலைப்பு பேசுறது தேவனந்தா கோபிநாத் இது அணிகளான இது 2 மலைகள் மோதினால் கேரளம் உருவாகும் 2 தப்பிழ்ந்த மலைகள் மோதினால் புகழ் நாம் எழுது சாப்பிடலாம் அப்ப இது 15 மலை முதலாம் கொண்டால் சிறியதாக இருந்தாலும் பல தீபமாக இருக்கிற நமக்கு ஏற்படுகிறது அதுபோல் சின்ன சின்ன கருத்துக்கள் நம்முடைய நெஞ்சுக்கே போகின்ற போது சிறப்பான அந்த வகையில் கூட சொல்றாரு முன்பே அமைப்பு மேல மனிதன நம்ம நெஞ்சுக்கு தியானம் செய்ய முடியும் இந்த பட்டிமன்றத்தில் ஊதகங்கள் பான்மையெல்லாம் பல மேல எடுத்து பார்க்கிறப்ப நீங்க உட்காந்து ரசிக்க போறீங்க எழுதி சென்னை இன்னொரு மனுக்கு தெரிவித்து ஒரு மனித செய்வது இது சொன்ன கல்வி அப்படி வந்தா இந்த கருத்துக்கள் உடனே நேரத்தை கவனத்தில் அதாவது காலம் பொன் போன்றதல்ல நீ போன்றது என்று முத்தமிழ் விஸ்வநாதன் குறிப்பிடுவார். காலத்தை மையப்படுத்தி சொல்வன சோழின அஞ்சான் அவனை நிகழ்வுகள் யாருக்கு வருகிறது என்பார். சொல்வன வேட்சாட்டில் தந்திருந்தார் சொல்வன சோழ்வில் சொல்வன் அவனை நிகழ்வுகளில் உலகத்தில் வருவதற்கு யாராலும் முடியாது என்று சொல்வார். அதே வள்ளுவர் சொல்வார் வெளியே உள்ளவர் பகை கொண்டிருக்கின்ற உள்ளர்ந்த சொல்லே உள்ளவர் பகை என்று அம்பெடுத்து ஒரு எரிய வந்தா கூட நீ அவனுக்கு பகைப்படலாம். ஆனால் சொல்லாற்றல் தன்னுடைய கருத்தை குறிப்பிடுவார். அதனால பேச்சாளர்கள் மிக கூர்மையான வார்த்தைகளை பயன்படுத்தி வெளிப்படுத்துகிற போது அதற்கு சிறப்பு இருக்கும். பார்வையாளர்களாகிய நம்முடைய பொறுப்பு என்னன்னா எங்க நல்லா கட்டுறாங்களோ அந்த இடத்துல கைத்தேர்ச்சி மக்கள் அதுல வருவதுதான் கைது செய்யக்கூடாது. ஏன் சில கூட்டங்கள்ல ஒரு நல்ல பாட்பாடு கைகட்டாங்க உடனே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி நான் நன்றாக பாடியிருக்கிறேன் உடனே அந்த ஒன்ஸ் கொடுத்து உடனே மறுபடியும் பாடினேன் உடனே கைகட்டாங்க. இதே மாதிரி 5,000 முறை பாடின உடனே அவர்கள் கேட்க ஆரம்பிச்சோன்னு அவர் சொன்னார் என்னால் இனிமே பாட முடியாது அதுக்காக தான் இந்த கேட்க வந்தாங்க. அப்படியே கேட்கறது கைத்தட்டுக்கு உற்சாகப்படுத்துவதற்காக இருக்க வேண்டும். ஆகவே எந்த இடத்துல அவர்கள் நல்ல கருத்துக்கள் அதுக்காக சில நேரங்களில் கூட்டத்துக்கு ரொம்ப வருவேன் கேட்பேன் நான் எந்த இடத்துல நல்லா பேசுறேன் ரொம்ப நல்லா பேசுறீங்க அதோட நான் நிறுத்திருக்கணும். ஆனா திரும்ப கேட்பேன் எந்த இடத்துல டச் பண்ற மாதிரி பேசுறேன் பேச்சாளர்களுக்கு ஏறும் அப்படி அப்படி சொல்றாரு நல்லா பேசுறேன். திரும்ப திரும்ப கேட்கணும் ஒரு சொல்ல சொன்னாங்க இந்த நன்றி வணக்கம்னு சொன்னீங்க அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி மற்ற இடங்களை சுவைத்து நீங்கள் என்ன சொல்ற தத்தெடுத்து மறை முதல் அங்கு சூழ்நிலை எழுப்புவதுதான் நம்முடைய பொறுப்பு என்று சொல்லி இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை தலைப்பு மீண்டும் சொல்கிறேன். நான் 5 நிமிடம் 4 நிமிடங்கள் 5 நிமிடத்துல பட்டிமன்றத்தான் ஒரு தலைமை அணியெல்லாம் சொல்லி பார்க்கணும். அந்த கருத்துக்களை முறையாக 5 நிமிடத்துல ஒரு தொகுப்பு ஆரம்பம் கருத்துக்களை சொல்வது அந்த இந்த கருத்தை நான் வாழ்வின் வளர்ச்சிக்கு இன்றைய தேவை ஓயாத உழைப்பா உயர்
உயர்ந்த கல்வியா என்கின்ற தலைப்பிலே முதலிலே பட்டிமன்றத்தை மேற்கொள்பவர் ராமநாதன் அவர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ராமநாதன் ஒரு பேச்சாளர் இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார், மிகச்சிறந்த பேச்சாளர். 2 மணி நேரம் அவர் பேசினா பேசிட்டே இருப்பார், அந்த அளவுக்கு பேசுவார். அவரை போல இருக்கிறார் என்ன சொல்கிறார் இருப்பார். மாணவர்களுக்கும் ஏனைய மாணவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பு வந்து ஓயாத உழைப்பா உயர்ந்த கல்வியா. அதுல வந்து நான் வந்து உயர்ந்த கல்வியை பத்தி சொல்ல வந்திருக்கேன். உழைப்பு என்பது மனித அடிப்படையில் தேவைகளை நிறைவேற்றவும் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு அவசியமாகும். இந்த உழைப்பு வந்து கல்வியை கூட மிஞ்சக்கூடியது. எப்படின்னா ஓயாமல் உழைக்கும் குணம் என்பது ஒரு மனிதனின் அடிப்படை சக்தி. இது ஒரு சின்ன கதை. என்னன்னா இப்ப வந்து யாருமே ஒரு இன்ஜினியர் வந்து வீடு கட்ட அவங்க அவங்களால கண்ட மாற்றங்களே வந்து கீழே கட்ட முடியும், சமாளிக்க முடியும். அதெல்லாம் அவங்களுக்கு உழைப்புதான் தான். உழைப்பு என்பது எப்படியா அமெரிக்காவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆபிரகாம் லிங்கன் அவர் வந்து குடியரசு தலைவருக்கு போகும்போது ஒருத்தர் வந்து அவர்கிட்ட நீங்க வந்து குடியரசு தலைவராக அப்படின்னு உடனே நீங்க கேட்டார். அப்ப அவர் சொன்னாரு, உங்க அப்பா தச்ச செருப்பை நான் வந்து போட்டுருக்கேன் அப்படின்றாரு. அதுக்காக சொன்னாரு, எங்க அப்பா யாரும் பல வருடம் ஆகுது, அவருடைய செருப்பு நீங்க ஒண்ணு போட்டு இருக்கீங்க, அப்ப அவரோட உழைப்பு எப்படி இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு. இப்போ நானும் இந்த குடியரசு தலைவர் சும்மா இல்லாம நல்லபடியா உழைப்பேன் அப்படின்னு கண்டிப்பா சொல்றாரு. சரி, உழைப்பை பத்தி நம்மளுடைய ஏபி அப்துல் கலாம் அவர்கள் நீ உழைப்பா வெற்றி நிச்சயம், அந்த வெற்றி முன்னேற்றி வரும் அப்படின்றாரு. உழைப்பு அந்த செல்வம் அப்படின்னு சொல்றாரு. உழைப்பாலேயே உயர்வும் ஒளியும் ஒளிவும் கிடைக்கும் அப்படின்னு வாசிக்க சொல்றாரு. இப்ப உழைப்புனா யாருக்கும் அவ்வளவா முடியாது. அதனால முன்னாடி நல்ல நேரமா ஒரு திரைப்படத்துல சௌந்தரராஜன் அவர்களுக்கு ஒரு பாட்டு என்ன பாருன்னா, ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், இந்த இடத்துல சாதாரண ஓடி ஓடி உழைக்கணும். அது உழைச்சே அப்படின்னு நம்ம வாழ அதை வந்து நம்ம மட்டும் வச்சுக்காம ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும். என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும், இந்த மாதிரி பண்ணாலே சந்தோஷம். அன்பா நாள் வளர்க்கணும் அப்படின்னு. அன்பா நாள் வளர்க்கணும்னா நம்ம வந்து காசு வந்து எல்லாருக்கும் கொடுத்து எல்லாருமே அன்பா நடக்கணும், அன்பா இருக்கணும். அதாவது அன்பா நாள் வளர்க்கணும் அப்படின்னு. கல்வி படித்தவர்களால் மட்டும் ஒருத்தவங்க சிறந்தவர்கள் ஆக முடியுமான்னா கிடையாது. இப்ப கல்வி படிக்கிற வகுப்பு வாத்தியார் பாடப்பிரிவுங்கிறது ஒரு உழைப்பு. அது அந்த பசங்க காதலாங்கிறது ஒரு உழைப்பு. அந்த உட்கார்ந்து படிக்கிறது ஒரு உழைப்பு. அதுக்கப்புறம் கடைசியில ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க, அது ஒரு உழைப்பு. இந்த உழைப்பு சேர்ந்தாதான் கல்வி. இல்லைன்னா கல்வி வராது. உழைப்பே உங்களுக்கு என்ன உங்க எல்லாருக்குமே தெரியும், உசேன் போல்ட் வந்து 9.57 செகண்ட்ஸ்ல ஓடி கொடுத்தாரு 100 மீட்டர். அவர் அதுக்கு முன்னாடி கன் ஷாட் பண்றதுக்கு 1 வினாடி முன்னாடி போட ஆரம்பிச்சாரு. அவர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க.
அவருக்கு ஒரே அசிங்கமா இருந்தது. ஐயோ நம்ம இது மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு. அவர் வந்து அவரோட அசிங்கத்தை குறைக்கிறதுக்கு தான் ஓடாரு. உலகத்துல நம்மளால யாரையும் ஓட முடியாது அப்படின்னு வந்து இதை காமிச்சாங்க. யாருமே இருந்தாலும் 5 செகண்ட் ஓடியே முடியல. வேர்ல்ட் ரெக்கார்ட் அவ்வளவுதான் வச்சிருக்காரு. இது ஒரு விதமான உழைப்பு. ஒரு சின்ன பணியை பயன்படுத்தி உழைப்பால் உயர்வும், உலகம் சூழ உழைப்பே உயர்வாகும், உயிர்கள் வாழ உழைப்பே வளமாகும், உழைப்பால் உயர்வும் உலகை கூடும், உழைப்பின்றி ஒரு அனுபவம் கிடையாது, உழைப்பே நமக்கு உயிருக்கும் சக்தி, உழைப்பே நமது வாழ்க்கைக்கு அழகு, உழைப்போம் உயர்வோம், உயர்வோம் பெறுவோம், உழைப்பால் உயர்வோம் உலகை வெல்வோம். எனவே நண்பர்களே, உழைப்பின் மகத்துவத்தை இருந்து கொண்டு உழைப்போம் உலகை வெல்வோம். நன்றி. உழைப்புதான் சிறப்பு என்று சொல்லி ஒரு பாட்டை சொன்னார். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடிக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். அது ஒரு வரி வரும். சோம்பேறியாக இருந்துகிட்டு இருந்தா சோறு கிடைக்காத தம்பி, சுறுசுறுப்பு இல்லாம தூங்கிக்கிட்டு இருந்தா துணியும் இருக்காத தம்பி. இத அடுத்தவர் சொன்னா கசக்கும், கொஞ்சம் அனுபவம் இருந்தா இனிக்கும். இதற்கு ஆதாரம் கேட்டா 1000 அத்தனையும் சொல்லி போடு என்று விரும்பார்க்கல. அந்த ஷூட்டிங் நடந்த நேரம், நல்ல நேரம்னு அந்த படம் யானையை வச்சு எம்ஜிஆர் பாடுவார். அந்த பாடலை எழுதிய ஆசிரியர் குறிப்பிட்டார். அவர் என்னுடைய தமிழாசிரியர் புலமை பித்தன் என்பதில் சொல்லிக் கொடுக்க மகிழ்ச்சி. அந்த ஓடி ஓடி உழைக்கணும் என்ற பாடலை எழுதினவர் என்னுடைய தமிழாசிரியர் புலமை பித்தன். அதே புலமை பித்தன் தான் இன்னொரு பாட்டை எழுதியிருக்கிறார். வானில் நீந்தும் நிலவில் நாளை பள்ளிக்கூடம் நடக்கும், காற்றில் ஏறி பயணம் செல்ல பாதை அங்கே இருக்கும், இல்லை ஜாதி மதமும் இல்லை என்றே பாடு ரசிக்கும் என்று அதே புலமை பித்தன் உலகம் சுற்றும் வாலிபன் என்கின்ற ஒரு படத்தில் எழுதியிருக்கிறார் என்பதையும் கொஞ்சம் எடுத்துக் கொடுத்து தேவர் அதற்கு என்ன பதில் சொல்லுகிறார் என்று அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு இன்றைய தேவை உயர்ந்த கல்வியா அல்லது ஓயாத உழைப்பா என்ற தலைப்பு. உயர்ந்த கல்வி என்ற தலைப்பில் எனது கருத்துக்களை முன்வைக்கிறேன். கல்வி என்றால் என்ன? கல்வி என்பது நூலறிவு மட்டுமல்ல, அது வாழ்க்கையை உணரும் அறிவு. வெறும் நூல்களை படிப்பது மட்டும் கல்வியில் நினைத்திருந்தால் அவன்தான் பெரிய முட்டாள். கல்வி என்பது புத்தகங்களை படிப்பது மட்டுமல்ல, அந்த அனுபவங்களும் சேர்ந்ததுதான் கல்வி. எடுத்துக்காட்டாக நமது ஏபிஜே அப்துல் கலாம் போன்றவர்கள் கல்வி கற்றார். அவர் கல்வி கற்றதற்காகவே செய்தித்தாள், சிறு வயதிலேயே செய்தித்தாள் கொண்டு உழைத்தார். அந்த உழைப்பு எதற்காக? அவர் கல்வி கற்பதற்காக. அந்த செய்தித்தாள் போலும் அந்த உழைப்பிலேயே அவர் இருந்திருந்தால் இந்த அளவு பெரிய ஒரு அறிவாளியாகவோ ஒரு சயின்டிஸ்டாவோ இப்ப வந்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்களே. அதனால் கல்வியே முக்கியம். வெறும் உழைப்பிலேயே அவர் செய்தித்தாள் போடும் அந்த உழைப்பிலேயே இருந்திருந்தாருன்னா, கல்வி வரைக்கும் வராமல் இருந்திருந்தாருன்னா அங்கேயேதான் இருப்பார். நிழலுக்காக மரம் நடுகிறோம், அதோட வேர்ல நீர் ஊற்றணும் அந்த மரம் வளர்றதுக்கு. அதே மாதிரிதான் வாழ்க்கையும். வாழ்க்கை அப்படிங்கிற மரத்துல கல்வி என்ற வேர்ல அறிவு என்கிற தண்ணியை ஊற்றி நம்ம வளர்க்கணும். நம்ம அப்பதான் அதுதான் வளர்ச்சி. நம்ம கல்வியை வச்சுதான் வளர முடியும். விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார், தலையில கல்வி இல்லாம காலில் வலிமை இருந்த பிரயோஜனம் இல்லை. அதாவது என்னதான் காலில் உழைப்பு இருந்தாலும் தலையில வந்து அவர் அந்த கல்வியானது வேண்டும், இல்லைன்னா வளர்ச்சி அடைய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உழைப்பு அப்படிங்கிறது ஓடும் குதிரையை போல எவ்வளவு வேணா வேகம் இருக்கலாம். ஆனா கல்வி என்பதுதான் அதை சேரும் இடத்திற்கு கொண்டு செல்லும், சரியான பாதையில் அதை ஏற்றி செல்லும். அதுதான் வளர்ச்சி. கல்வி இல்லாத வளர்ச்சி அப்படிங்கிறது கிரவுண்ட் ஃப்ளோரே இல்லாம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுறதுக்கு பிளான் பண்ற மாதிரி. கிரவுண்ட் ஃப்ளோரே இல்லைன்னா எப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்ட முடியும்? அதனால கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டி தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்ட முடியும். வள்ளுவரும் கற்க கசடர கற்பவை கற்றபை நிற்காதது தக அப்படிங்கிற அந்த குரல்ல சொல்லியிருக்காரு. எந்த ஒரு துணையும் இல்லாம நம்ம வளர்ச்சியிலிருந்து நிற்கணும் அப்படின்னு அந்த குரல்ல சொல்லியிருக்காரு. படிச்சிருந்தால் மட்டுமே. நெல்சன் மண்டேலா என்ன சொல்லியிருக்காருன்னா, எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் யூ கேன் யூஸ் டு சேஞ்ச் த வேர்ல்ட். இந்த உலகத்தையே மாற்றணும், எல்லாரையும் வளர்ச்சி கொண்டு போகணும் அப்படின்னு நீ நினைச்சனா
அதுக்கு ஒரே ஒரு ஆயுதமா இருக்கிறது அந்த கல்வி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒர்க் ஸ்மார்ட் நாட் ஹார்ட் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னதான் எதிர்கட்சியாளர்கள் உழைப்பை போட்டு அந்த உழைப்பை நிலைநாட்டுறதுக்காக என்னதான் பேசினாலும் அதில் இருக்க கருத்துக்கள் கல்வியில் உள்ளதுதான் என்பதை இந்த இடத்தில் தெரிவிக்கிறேன். Hard work can take you a few steps. Smart education will take you across the globe. அதாவது நீ என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அது ஒரு 4 அடி தான் எடுத்து வைக்கும். ஆனா அந்த கல்வி உன்னை அந்த உலகத்தையே தாண்டி யோசிக்க வைக்கும் அப்படின்னு. எனக்கு முன்னாடி பேசின நண்பன் ராமநாதன் கூறினார், அதாவது வீடு கட்டுறதுக்கு யாரு கட்டுறா அப்படின்னு. கொத்தனார் சித்தார் எல்லாம் கட்டுறாங்க. அதற்கான பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களால் உழைப்பை மட்டும் வச்சு கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? அதற்கு இந்த இலை இதுக்குடன் கலந்தால் செங்கல் வரும், இந்த கம்பியை உருவாக்குவதற்கு இதற்கு இதற்கு சேர்க்கணும், அந்த கம்பியையும் செங்கலையும் ஒன்னா அனுப்பினாதான் வீடு வரும். அதே மாதிரி ஆபிரகாம் லிங்கனோட அப்பா செருப்பு தைச்சார், அதுதான் அந்த உழைப்பு சொன்னாரு. ஆபிரகாம் லிங்கனோட அப்பாவோட பேர் அங்க வருதுன்னா ஆபிரகாம் லிங்கன் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அவர் வளர்ச்சி அடைந்து உழைப்புனால இல்ல கல்வினால அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற பாட்டையும் சொன்னார். அதுல என்ன சொல்றாங்கன்னா உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றா. அதை எப்படி அது ஒரு பாட்டா தெரிவிக்கணும் அப்படின்னா அதை எழுதி அதை கரெக்டா ஒரு வரியில நடை வரியில பண்ணி அதை பாட்டா எடுத்து பாடணும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு கல்வி. அந்த உழைக்கணும் அப்படிங்கறத எல்லாருக்கும் அந்த உழைக்கணும் அப்படிங்கறத கொண்டு சேர்க்கறது கல்வி தான் அப்படிங்கிறது. அதே மாதிரி உசேன் போல்ட் ஒரு இடத்துல கன் ஷாட் பண்றதுக்கு முன்னாடியே ஓடிட்டாரு, அதனால அவருக்கு அந்த வருஷம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா கல்வி அந்த ஒரு கன் சவுண்டுக்கு முன்னாடி ஓடக்கூடாதுன்னு சொல்லி தரதுதான் கல்வி. அவர் அப்பவே அதை பண்ணியிருந்தாருன்னா அந்த வருஷமே அவருக்கு அந்த கின்னஸ் ரெக்கார்ட் கிடைச்சிருக்கும் என்பதை கூறி என்னதான் உழைப்பு இருந்தாலும் கல்விதான் முக்கியம் என்பதை தெரிந்து கொண்டு இந்த வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவிக்கிறேன். இப்பதான் சபை அவை சூடு பிடித்திருக்கிறது என்று சொல்வார்கள். அதனால முக்கியமா அவர் ஓடி ஓடி உழைக்கணும் என்று ராமநாதன் சொல்ல என்னுடைய தமிழகத்தில் இந்த பாட்டை எழுதினாலும் நான் குறிப்பிட்டேன். அதிலேயே ஒரு வரியை சொல்லி எப்படின்னா உழைக்கணும் அப்படின்னு ஆபிரகாம் லிங்கனுடைய வாழ்க்கையை சொன்னார். ஆபிரகாம் லிங்கன் எந்த அளவுக்கு உழைச்சாரோ அந்த அளவுக்கு படித்தார் என்பது ஒரு வரலாற்றில் இருக்கக்கூடிய செய்தி என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம வள்ளுவர் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தர என்ற பொருள்ல ஒரு இடத்துல கூட துணைக்கால் போடாம வைத்திருக்கிறார். காரணம் கல்வி கற்றுவிட்டால் தானாக நிற்கலாம், இன்னொரு துணை தேவையில்லை என்பதை வள்ளுவர் என்பதையும் எடுத்து காட்டுகிறார். எனக்கு அப்போ ஒரு ஐயம் வந்தது. என்னன்னா வள்ளுவர் 1330 திருக்குறள்ல கல்வி என்கின்ற ஒரு அதிகாரம் வைத்திருக்கிறார். அவர் சொன்ன கருத்தை எடுத்துக் கொடுக்கிறேன், நான் தனியா சொல்லலை. ஆனால் உழைப்பு என்கின்ற ஒரு அதிகாரத்தை வள்ளுவர் சொல்லவில்லை. அதனுடைய பதிலை சுதர்சன் என்ன சொல்ல போகிறார் என்று பார்ப்போம். தலைப்பு ஓயாத உழைப்பு, உயர்ந்த கல்வி. கல்வி முக்கியம் தான், ஆனா அதுக்கு தேவை நம்ம ஏதாச்சும் முயற்சி செய்யணும். முயற்சி எடுத்தோம்னா நம்ம புத்திசாலி ஆக முடியாது. அதுக்கு என்னன்னா நம்ம என்னென்ன பயிற்சி செஞ்சாதான் எல்லாம் முடியும். இப்ப படிக்கிற பக்கம் வராதுன்னா அவன் இல்லைன்னா கஷ்டப்பட்டு இதான் பண்ணாதான் அவன் இதான் பண்ண முடியுங்களா? கல்வி என்பது ஒரு வழிகாட்டி தான். உழைப்பு என்பது அவனுக்கு நாள் காட்டுகிறது. கல்வி என்பது ஒரு வழிகாட்டி. உழைப்பு என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு உயரத்தை வெளிப்படுத்துதுன்னு சொல்றா. கல்வி மட்டும் இருந்தால் போராது, கல்வி மட்டும் இருந்தால் போராது. வாய்ப்புடன் கல்வி தரும். ஆனா உழைப்பு கடினமான உழைப்பு அந்த வாய்ப்பை தரும்.
கடின உழைப்பு என்பது ஒரு வெற்றியை வந்து ஒரு மாணவனுக்கு தரும். கல்வி வந்து ஒரு ஞானத்தை தரும், ஞானத்தை மட்டும்தான் அளிக்கும். ஆனா கடினமான உழைப்பு வந்து ஒருவனுக்கு வாழ்க்கை உதாரணத்தை கொண்டுகிறது. ஒரு மாணவன் வந்து விடாமுயற்சியிலும் படித்தால்தான் அவன் முதலிடத்தை பெறுகிறான். எனவே கடின உழைப்பு என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கை அடிப்படையை கொண்டதாகும். நன்றி. சுதர்சன் எடுத்து இந்த கருத்துல அவர் தெளிவா சொல்லியிருக்கிறார். கல் அப்படின்னாலே கல்வின்றோம். கல்வியினுடைய வேர்ச்சொல் கல்னு அர்த்தம். கல்னாலே தோண்டுதல் தான் அர்த்தம். கஷ்டப்பட்டு கடினப்பட்டாதான் கல்வியே வரும் அப்படின்றதுல கல்வின்ற சொல்லிலே இருக்குன்னு ஒரு கருத்து. இன்னொரு கருத்து வாழ்க்கை அப்படின்றோம். இந்த சொல்ல பிரிச்சாலே வாழ்க்கைன்னு நல்லா வாழணும்னாலே நல்லா உழைக்கணும்ன்றது வாழ்க்கைன்ற சொல்லிலேயே இருக்கு. அதற்கு பதில் சொல்லுகிறவனை அடுத்து வருகிறார் அச்சுதன் அவர்கள் வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஆலயம் கற்றிருக்கப்படுற ஒரு இன்னும் பாடசாலை கட்டுறேன், இன்னும் பாரதியார் சொல்றார். நடுவர் சொன்ன மாதிரி கல்வி வந்து கல் என்றால் தோன்றது. அந்த வீக்கு அர்த்தம் சொல்றது. வீணா வளர்ச்சி. எப்படி நம்ம தோன்றி வளர்ச்சி அடைகிறத கல்வின்னு சொல்றாங்க. பிச்சை போயினும் கற்க வேண்டும் என்று ஔவையார் சொல்றார். உழைப்பினால் மட்டும் முடியாது. கல்வியினால நம்ம இருந்தாலும் சாதிக்க முடியும். இன்னும் ஏபிஜே அப்துல் கலாம், டாக்டர் அம்பேத்கர், கல்பனா சாவ்லா இவங்கெல்லாம் இன்னும் இப்போதைக்கு இல்லை. ஆனா இவர் பேர் இன்னும் நினைக்கணும் அந்த கல்வி மூலியமாக்கலாம். அதே மாதிரி உழைப்பு நீ எவ்வளவு போட்டாலும் அது கிடைக்கிற ஊதியம் வந்து குறையலாம். நீ இன்னும் உழைத்தா கூட உனக்கு இன்னும் உழைத்ததுக்கு அப்புறம் ஓய்வுக்கு போட உனக்கு பென்ஷன் ஒன்று வராது. ஆனா கல்வி படித்தனா உனக்கு அரசாங்க துறை வந்து பென்ஷன் தான் வரும். கண்ணுடையார் என்பவர் கற்றோருக்கு முகத்திரண்டும் உன்னடையார் கல்ல தவர். இந்த திருக்குறள் என்ன அர்த்தம்னா இன்னும் கற்றவர்கள் வந்து கண்ணு இருக்கும். அதாவது கல்வி இல்லாதவர்கள் வந்து கண்ணு இருந்தால் கூட கண்ணு தெரியாதுன்னு சொல்றாங்க. கற்றோர்கள் சிந்தனை இல்லாத சிறப்பு என்று ஔவையார் சொல்றாங்க. அதாவது கற்றோர்கள் சிந்தனை சிறப்புன்னா அரசன் நாட்டுதான் தெரியும். ஆனா கற்றோர்கள் அதாவது உதாரணமா நம்ம பாடசாலை வாத்தியாரே இருக்கலாம். ஸ்ரீகாந்த் சுவாமி, வளரண்ணா, பிரபாகரன் சார், அவரே உதாரணம் பண்ணார். ஏன்னா நம்ம முன்மடித்த மாணவர்கள்லாம் என் வாத்தியார் இப்படி சொல்லியிருந்தார், என் வாத்தியார் அப்படி சொல்றாரு, அவரை பற்றி பேசுறாங்க. இந்த வரைக்கும் நம்ம அழியனா சூரியனால எதுக்கு நம்ம பேசுறோம்? படித்தனால பேசணும். படிக்காம நம்ம பேசிருப்போம், இன்னொரு உழைச்சிருப்போமா அந்த மாதிரி. கல்வி வந்து நாகரிகத்தை வளர்த்துருக்கு. அதாவது இப்ப கல்வி நம்ம இந்த வரைக்கும் இந்த மைக்கு போனு அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருமா? அவங்க உழைத்தாலும் இந்த இதெல்லாம் கிடைக்கிறாங்க. ஆனா இப்போ கல்வி உழைக்கிறாங்க, அது படிக்கிறதுக்கு ஏதாச்சும் இந்த வேணும். தானே இவ்வளவு உழைத்து இந்த படிக்க
புண்ணியம் கோடி ஆங்கோடி ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று மகாகவி பாரதி பாடினார். அதனால கல்வி ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல கவிமொழி தேசிய விநாயகம் பிள்ளை ஏழை என்று ஒருவன் உலகில் இருந்தலாகாது பாப்பா அப்படின்னு. ஏழையா இருக்கான்னா அது காரணம் கல்வி மட்டும் உழைப்பு கூட தேவை. உழைப்பு இருந்தால் தான் அவன் வறுமை போக முடியும் அப்படின்னு கவிமணியம் பண்ற இந்த செய்திகளெல்லாம் உள்ளடக்கி அச்சுதன் அவர்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக அந்த கல்வியினுடைய சிறப்பை எடுத்தார். அவருக்கு பதில் சொல்வதற்காக அடுத்து லோகேஸ்வரன் வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். ஓயாத உழைப்பா உயர்ந்த கல்வியா? ஓயாத உழைப்பு, அதாவது ரத்தன் டாட்டா இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். ரத்தன் டாட்டா வந்து முதல்ல ஜாப்பார் கிட்ட போனாரு. போய் இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டாரு. கேட்ட உடனே அவங்க என்ன சொன்னாங்க, எல்லாம் முடியாது, ஒன்ன மாதிரி கம்பெனி கூட வச்சுக்க முடியாதுன்னாரு. அவர் அதை கேட்டுட்டு சோகமாவல ஒரு மாதிரி சாய்ஞ்சு போல எதுவும் பண்ணல. அவர் வந்து உழைச்சி அந்த கம்பெனியை பெரிய இடத்துக்கு வர வச்சு ஜாப்பார் கம்பெனியை சேர்த்து வாங்கிட்டாரு. இதையே நான் என்ன சொல்றேன்னா அதுவும் ஒரு உழைப்பு தான். இப்ப நம்ம வேலைக்கு போறோம். வேலைக்கு போனோம்னா வேலை கிடைச்சிருச்சுட்டு அப்படியே உள்ள போனா பேசாம உட்காந்தா வேலை கிடைச்சிருமா? வேலை பண்ணிக்கலாமா? அதுக்கு உழைப்பு தேவை. இப்ப வந்து வாத்தியார் தான் இருக்காங்க. வாத்தியார் வந்து படிப்பு தேவை, படிச்சாலும் ஆனா உழைச்சனால வாத்தியாரா பண்ணிட்டு இருக்காங்க. உழைப்பு வந்து ஒருவருக்கு தன்னம்பிக்கை, விடாமுயற்சி எல்லாம் தேவை. அதனால உழைப்பு தான் பெருசு. கல்வி இருந்தாலும் உழைப்பு தான் படிக்க முடியும், உழைப்பு இல்லைன்னா படிக்க முடியாது. தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. லோகேஸ்வரனுக்கு லோ கேஷ் இருக்கு, அதை எப்படி உயர்த்தணும் அப்படின்றதுக்காக உழைப்பு எடுத்துக்கிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த உழைப்பு இருந்தால் அந்த லோ கேஷ்லாம் வராது, நம்ம பேர் ஹை கேஷ். அடுத்து அவருக்கு பதில் சொல்றதுக்காக நம்முடைய கோபிநாத் அவர்கள். அனைவருக்கும் என்னை இனிய மாலை வணக்கம். முதல்ல பட்டிமன்றம் சொன்னோடனே வந்து தலைப்பை படிச்சு பார்த்தேன். மனித வாழ்வின் வளர்ச்சிக்கு இன்றைய தேவை ஓயாத உழைப்பா அல்லது கல்வியா அப்படின்னு தலைப்பு. ரொம்ப அருமையான தலைப்பு. முதல்ல அதை எடுத்த ஐயா, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த இதுல காலகட்டத்துல நிறைய பேருக்கு கல்வின்னா என்னன்னே தெரியல. ஏன்னா அதோட அத்தியாவசியம் அவங்களுக்கு புரியல. பழங்காலத்துல நமக்கு முன்னாடி இந்த காலத்துலலாம் வந்து கல்வி அவ்வளவா வளர்ச்சி இல்லை. அதனால ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சாங்க, அது மூலயமா மேல வந்தாங்க. இன்னைக்கு அறிவியல் அசுர வேலைகள் இருக்கிற இந்த காலகட்டத்துல ஒரு மனுஷனுக்கு கல்வி இல்லை அப்படின்னா அவனோட வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா கல்வி அப்படிங்கிறது எனக்கு தகவல் போல வெறும் ஏழை கல்வி மட்டும் கிடையாது.
புக்கில் நம்ம படிக்கிறது மட்டும் அன்றாட கல்வியா அதுதான் நமக்கு அறிவை கொடுக்குமானா கண்டிப்பாக கிடையாது. கல்வி அப்படிங்கிறது வந்து ஒரு மனுஷனோட அடிப்படை தேவை. அவன் எப்படி வாழணும், இந்த உலகத்துல வந்து எப்படி எதிர்கொண்டு உயிர் வாழணும், அது மட்டும் இல்லாம அவன் வாழ்றதுக்கான நல் ஒழுக்கங்கள், பண்புகள், இது போன்ற நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்கறது தான் கல்வி. மேலும் ஒரு மனுஷன் தன்னோட யோசிக்கிற திறமையாலையும் சிந்திக்கிற அந்த திறமையும் சிந்திக்கிற அந்த செயல்பாடுக்கும் முக்கியமா இருக்கிறது கல்வி தான். என்னதான் நம்ம வந்து உழைப்ப இது பண்ணாலும் கல்வி இல்லாம நம்மளால ஒரு எதுவுமே செய்ய முடியாது. ராமநாதன் அவர்கள் சொல்றது போல கட்டடம் கட்டுறதுக்கு கொஞ்ச நாள் உழைக்கிறாரு தான் இல்லைங்க, இருந்தாலும் அவர் உழைச்சுட்டே கட்டிகிட்டே இருந்தா அந்த கட்டடம் கரெக்டா வருமானு கேட்டா கிடையாது. அந்த இன்ஜினியரோட அந்த பிளானிங்கும் அவர் போட்ட அந்த ஒரு வீடு எப்படி இருக்கணும், அந்த வீடோட கட்டமைப்பு எப்படி, மேல எந்தெந்த ஃப்ளோர் இருக்கணும், எந்த இடத்துல ரூம் இருக்கணும், எவ்வளவு சைஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் படிச்ச அந்த கல்வி தான் அவருக்கு வந்து முதன்மையா வந்து அவருக்கு வந்து அந்த இதை தருது. அதனால உழைப்பு மட்டும் ஒரு வேலையை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா உழைப்பால மட்டும் எந்த வேலையும் முடிச்சிட முடியாது. அதுக்கு மெயினா அறிவு அப்படிங்கிற அந்த கல்வி வேணும். இதை வந்து பட்டுக்கோட்டை வந்து ரொம்ப அழகா ஒரு பாடம் சொல்லுவார். ஆளும் வளரணும், அறிவு வளரணும், அதனால வளர்ச்சி அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுவார். அதாவது ஒரு மனுஷன் அவன் வளர்ந்தா மட்டும் போதாது, அதே நேரத்துல அவனோட அறிவு வளரணும், அதுக்கேற்ற அந்த மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்பு அதெல்லாம் வளரணும். அப்பதான் வந்து அவனோட வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படையான கரெக்டா இருக்கும். ஒரு நாள் வந்து ஒரு சின்ன கதை. ஒரு தடவை வந்து ஒரு மருத்துவர் வந்து கார்ல போயிட்டு இருந்தாராம். கோவில் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அவர் கார் வந்து பழுதாயிடுச்சு, நின்று போயிடுச்சு. அப்ப பக்கத்துல ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்கு, அங்க சரி போய் கார் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவரு மெக்கானிக்கும் பார்க்கறாரு, ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் சார் அப்படின்னு சொன்னேன். சரி வெயிட் பண்றாரு இவர் அங்கேயே. அப்போ ஒரு காரை ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த மெக்கானிக்கு ஒரு விஷயம் தோணுது. அப்ப ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த மருத்துவரை பார்த்து, நானும் வந்து சார் நானும் இதே மாதிரிதான் காரை கழுட்டுறேன், உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் கழுட்டுறேன், மாற்றுறேன், உள்ள இருக்கிற அந்த இதெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் பண்றேன், எனக்கு காசு ரொம்ப கம்மியா தான் கிடைக்குது. இதே வேலைதான் நீங்களும் உங்க மருத்துவமனையில பண்றீங்க, மனுஷனுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்றீங்க, உறுப்புகளை மாத்துறீங்க, சிகிச்சை பண்றீங்க, நீங்களும் இதே ரிப்பேர் தான் பாக்குறீங்க, ஆனா உங்களுக்கு மட்டும் காசு எப்படி சார் லட்ச லட்சமா வருது அப்படின்னு. அதுக்கு அந்த மருத்துவர் ஒரே வார்த்தை சொன்னா, நீ செய்யற இந்த வேலைய இந்த ஆஃபாக இருக்கிற இந்த கார்ல பண்ணாம ஓடிட்டு இருக்கிற கார்ல பண்ணிப்பாரு, அப்ப தெரியும் என்னோட இது என்ன அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு மெக்கானிக் வந்து ஒரு வேலையை வந்து கரெக்டா கழட்டி மாற்றி பண்றான்னா உனக்கு அடிப்படை அறிவும் அதோட நம்ம உழைப்பும் தான் காரணம் இல்லைங்கல்ல. இருந்தாலும் மருத்துவர் வந்து அதே இதோட ஒப்பிட முடியாது. ஏன்னா அவர் வந்து நோயாளிக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்து அதுக்கு என்ன மருந்து தரணும், எவ்வளவு தரணும், எவ்வளவு அளவுல தரணும், எத்தனை வேலைக்கு தரணும், அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்தந்த உறுப்புல இது சிகிச்சை பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும் அப்படிங்கிற அந்த அறிவை தரத்து கல்வி தான். அதனால வெறும் உழைப்பு மட்டும் இருந்தா அது மேல வர முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதனால உழைப்பு வேணும், கல்வி வேணும். ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில உயர்றதுக்கு கண்டிப்பா உழைப்பும் தேவை, கல்வியும் தேவை. ரெண்டும் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஆனா உழைப்பு மட்டும் வேணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும். உழைப்பால மட்டும் ஒரு மனுஷன் வளர முடியுமானா நிச்சயமா முடியாது. உழைப்பு அப்படிங்கிறது ஒரு ரதம் அப்படின்னா அது போய்கிட்டே இருக்கு, ஆனா சரியான திசையில போகுதா அப்படின்னு யாருமே தெரியாது. உழைப்பு அப்படிங்கிற ஒரு ரதம் அப்படின்னா கல்வி அப்படிங்கிறது சாரதி. அந்த சாரதியால மட்டும்தான் அந்த ரதத்தை வந்து சரியான நேரத்திலையும் கரெக்டான இடத்துலையும் போய் நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில வளர்றதுக்கு கல்வியும் முக்கியம், அதே நேரத்துல கடின உழைப்பும் முக்கியம்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்த நடுவர் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லி பட்டிமன்றம் 3 பேசிட்டாங்க. இன்னும் சூடு குடிக்க போகிறது. பட்டுக்கோட்டையாருடைய பாட்டை எடுத்து காமிச்சு, ஏன்னா பட்டுக்கோட்டையார் பாட்டு நான் ஆய்வு பண்ணுவேன், அதனால நான் மகிழ்ந்து விடுவேன். அவர் இன்னும் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியும். அந்த வகையில் பல்வேறு உதாரணங்களை எல்லாம் எடுத்துக்காட்டி
இல்லாட்டி அதாவது ஒரு பேச்சுன்றதுக்கு வந்து எல்லா கருத்துக்களும் இணைச்சு சொல்லணும். அந்த வகையில் நம்முடைய கருத்துக்களை அருமையாக சொன்ன கோபிநாதன் பாராட்ட தெரிவித்து அடுத்து பேசக்கூடியது திருவாணி. ஏற்கனவே அவர் லோ கேஷ் ஆகவே அந்த பக்கம் இருந்தாரு. இவருடைய கிருபை இருக்கு, நிதி இருக்கு, இவர் ஏன் இந்த பக்கம் இருக்கிறாருன்னு தெரியல. அதுக்குரிய பதில் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வாழ்வியல் வளர்ச்சிக்கு இன்றைய தேவை ஓயாத உழைப்பா அல்லது உயர்ந்த கல்வியா. அதுல ஓயாத உழைப்பு அப்படின்றத நான் வலியுறுத்துறதுக்காக இந்த பேச வந்திருக்கேன். நம்மள பல வெற்றிகளுக்கு காரணமா இருக்கிறது முக்கியமானது உழைப்பு தான். ஓயாத உழைப்பின்றி எந்த ஒரு வளர்ச்சியும் சாத்தியம் இல்லை அப்படின்றத சொல்லிக்கிறேன். பலர் வந்து கல்வி இல்லாமலேயே தனது உழைப்பு மட்டுமே நம்பி பெரிய இடங்கள்ல வந்திருக்காங்க. அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா நம்ம உலக அளவில் பார்த்தோம்னா பில்கேட்ஸ் எல்லாரும் தெரியும். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் ஓனர். அவர் ஆர்வர்ட் யூனிவர்சிட்டியில படிக்க ஆரம்பிச்சு பாதியிலே படிப்பு நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் அவர் உழைச்ச மீதமுள்ள காலத்துல தான் அவர் நிறைய உழைப்பு போட்டு மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட ஓனராகவே இருந்திருக்காரு அப்படின்றத சொல்லிக்கிறேன். நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா தீருபாய் அம்பானி ரிலையன்ஸ் குரூப்போடைய ஓனர். அவரும் அதே மாதிரி தான் ஒரு எரிபொருள் நிறுவனத்தினுடைய தொழிலாளராக இருந்து அவர் கஷ்டப்பட்டு உழைச்சதுனாலதான் இப்ப வந்து முன்னணி தொழிலாளர்கள் ஒன்றாக சொல்லிக்கிறோம். உயர்ந்த கல்வி உனக்கு பறைகளை தரும், ஆனால் ஓயாத உழைப்பு மட்டுமே உனக்கு வாழ்க்கையில் வெற்றியை தரும் என்பதை வலியுறுத்துகிறேன். நான் தாமஸ் ஆல்வா எடிசன் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அவர் தான் வந்து மின்சார பல்பை கண்டுபிடிச்சாரு. அவர் வந்து அதுக்கான அது உருவாக்குறதுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு. அது ஒவ்வொரு டைம்லயும் ஒரு தோல்வி கிடைச்சிருக்கு அவருக்கு. அது அவர் தோல்வியே சொல்லி விட்டுருந்தாருன்னா இப்ப நம்ம எல்லாரும் பல்புன்றதை பார்த்துக்கே முடியாது யாராலையும். அவர் உழைச்ச அந்த உழைப்பு தான் இதற்கு காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன். அவரோட சேயிங் சொல்லியிருக்காரு, there is no substitute for hard work அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடின உழைப்புக்கு நேரான நிகரானது எதுவும் இல்லை அப்படின்றத அவர் தெரிவிக்கிறார். எதிர்த்தரப்பு வாதங்கள் நிறைய பேர் சொன்னாங்க கல்விதான் முக்கியம்னு. ஆனா கல்வி மட்டுமே முக்கியம் அப்படின்னு பார்த்தா எல்லா இடங்கள்லயும் அது கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நிறைய பேர் பட்டம் படிச்சுட்டும் வேலை இல்லாம கிடைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து உழைப்பு தான் முக்கியமான காரணமா விளங்குது அப்படின்றது தெரிஞ்சு அனுபவ அறிவு தான் அவங்க முக்கியத்தையும் வலியுறுத்துறாங்க. எனது எதிர்கட்சி தரப்பு வந்து அச்சல் கூறினார், கல்வியினாலதான் எல்லாத்தையும் இதை கண்டுபிடிச்சோம், பேனை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. வெறும் கல்வி மட்டும் வச்சிருந்ததா போறாது, அதை இந்த இடத்துல யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு உழைப்பு போடணும். உழைப்பு போடணும்னா எந்த விஷயத்தையும் நம்மளால சரியா செய்ய முடியாது அப்படின்றது. கல்வி இருக்கலாம், இல்லாமல் போகலாம், ஆனா உழைப்பின்றி வளர்ச்சி இல்லை அப்படின்றது கூறி விடைபெறுகிறேன். நான் முதல்ல குறிப்பிட்டேன், வள்ளுவர் கல்வின்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார். ஆனா உழைப்புன்னு ஒரு அதிகாரம் வள்ளுவர் எழுதியிருக்கிறாரா அப்படின்னு நான் வள்ளுவர் சொன்ன கருத்து தான் இப்போ குருபானந்த் சொன்னது. வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றார், ஊழையும் உப்பத்தம் காண்பர், உழைவின்றி தானாக உணர்ச்சுபவர் சொல்லுகிற இடத்துல இந்த உழைப்பை வலியுறுத்துகிறார். வள்ளுவர் எதையும் விடலை, ஆனா உழைப்புன்னு ஒரு அதிகாரம் கொடுக்கலையே தவிர அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். பல்வேறு கருத்துக்களை தாமஸ் ஆல்வா எடிசன் எல்லாம் சொன்னார். அவர் வந்து பலமுறை தோல்வி என்ற பிறகுதான் வெற்றி அடைந்தார். அது ஒரு அறிவியல் பூர்வமானது, நுட்பமான சிந்தனை, அதுவும் ஒரு காரணம். அனுபவ அறிவு, உழைப்பு எல்லாம் கலந்த ஒரு சிறப்பு தாமஸ் ஆல்வா எடிசன். ஒவ்வொருத்தையும் நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில ரெண்டுமே அடிப்படை தேவை என்பதை நம்ம மறுக்கல. ஆனா அதுல முக்கியமானது எது என்பதுதான் திரும்ப திரும்ப கேள்வி. அதற்கு தவத்தை, மான பெரிய தவம் செய்த மாதவன் இப்பொழுது வருகிறார். இதற்கு என்ன தவம் செய்திருக்கிறார்?
அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நடுராஜா பி.கே. பிரபாகரன் ஐயா அவர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். எனக்கு உள்ள தலைப்பு ஓயாத உழைப்பா அல்லது உயர்ந்த கல்வியா? அது இந்த இடத்தில் நான் உயர்ந்த கல்வியை ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது என்னோட எதிர்கட்சிக்காரங்க சொல்லியிருக்காங்க, உழைப்பு தான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த உழைப்பிலேயே அவங்களுக்கு கல்விதான் உதவுகிறது. நம்மளோட பாட்டு திருவள்ளுவர் சொல்லி கற்க கசடர கற்பவை கற்றபின் இருக்க அதற்கு தக. இந்த குரலை வைத்து நான் இப்போது உங்கள்கிட்ட பேசுவேன். மனிதர்கள் இந்த கல்வியை குழப்பமில்லாம தெளிவாக நன்கு கற்க வேண்டும் என்று அதோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் இந்த கல்வி ஒழுக்கத்தையும் கற்க வேண்டும், ஒழுக்கத்தையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று. அதாவது உழைப்பு மட்டும் நமக்கு இருந்தா போதாது, கூடவே கல்வியும் வேணும். அப்பதான் நம்ம இந்த சமூகத்துல வாழ முடியும். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, முன்னாடி காலத்துல இந்த கல்வி லட்சியம் கிடையாது, அதனால உழைச்சு சம்பாதிச்சாங்க. இப்ப அந்த மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா படிப்பு நம்ம படிக்கிறோம்னா இந்த சமுதாயத்தை யாரும் நம்மள படிக்கவும் மாட்டாங்க. வாழ்க்கையோட வெற்றிக்கு நமக்கு கல்வி தான் முதல்ல தேவை. இந்த கல்வி நமக்கு அறிவையும் ஞானத்தையும் தருகிறது. இந்த கல்வி மனிதனோட எண்ணத்திறன் வளர்க்கிறது. இந்த கல்வியாலதான் நம்ம உலகத்தை நம்ம அறிய முடியும். அது மட்டும் இல்ல, தொழில் மற்றும் இந்த கல்வி தொழில் மற்றும் வாழ்க்கை திறன்களை வளர்க்கிறது. திறமைகளும் தொழில் வாய்ப்புகளுக்கும் மேம்படுத்தப்பட்ட இந்த கல்வி ஒரு தூணாக இருக்கிறது. அப்படி இந்த கல்வி இல்லைன்னா நம்மளால பொருளாதாரத்துல முன்னேற கண்டிப்பா முடியாது. கல்வினா படிக்கிற கல்வி மட்டும் இல்லை, மனிதநேயம் ஒழுக்கமும் இருக்கிறது. நல்ல கல்வி என்பது அறிவுக்கு மாற்றம் கிடையாது. மனிதநேயம் ஒழுக்கம் மரியாதை பொறுப்பு போன்ற வாழ்க்கை மதிப்புகளையும் இது உணர்த்துகிறது. சுதந்திரமான வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இந்த கல்வி இருக்கிறது. மனிதன் தன்னோட அடிமைத்தனத்திலிருந்து விட்டுவிட்டு சுயமாக பொருளாதார வளர்ச்சியிலும் சமூக வளர்ச்சியிலும் இது வழிநடத்துறது. கல்வியே வெற்றியின் அடித்தளம். கல்வியோட வர வெற்றி அறிவோடு எப்பவுமே நிலைத்திருக்கும், எப்பவுமே நீடித்திருக்கும். அதை மற்றவர்களுக்கு கொடுக்கும். அறிவே பலம், கல்வியே சக்தி என்று நமது திருவள்ளுவர் கூறியுள்ளனர். வாழ்க்கை என்னும் பாறை கல்வி என்னும் கருவியை வைத்துக் கொண்டு அதை நாம் சேர்க்க வேண்டும். கல்வி உள்ளவர்கள் சமுதாயத்திற்கு நல்ல சேவை செய்வார்கள். கல்வியில் ஒழுக்கம், பொறுப்பு, சமூக விழிப்பு
சமூக விழிப்புணர்வு போன்ற பண்புகள் எல்லாமே இருக்கும். பாரதியார், பாரதிதாசன், ஔவையார், திருவள்ளுவர், சீதரை சாற்றினார், இளங்கோவடிகள் போன்றவர்கள் எல்லாமே நமக்கு எப்படி தெரியுது? அவங்க எல்லாம் வச்சு நல்ல சாதனை பண்ணியிருக்காங்க. ஆனா நமக்கு தெரியுது. பாரதியார் உழைப்பு பற்றி சொன்ன மாதிரியே பாரதியார் கல்வியை பற்றியும் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, ஊர் கேட்டு பாடுவர் ஓடி விளங்கினேன், ஓர் கேள்வி கேட்பர் ஊனம் அறிந்து சொன்னான், ஏற்கேள் கல்வி நீள்நிலை விதித்தான், நேர்மை முன்னை நெறி நிற்கான். இது போன்ற வரிகள் மூலம் பாரதியார் என்ன சொல்கிறார் என்றால், நன்மை என்ற உணர்வில் நெறியில் உயர்ந்த சக்தியாக இந்த கல்வின்றது இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சுருக்கமாக பாரதியார் கல்வியே சிறந்தது என்று கூறியுள்ளனர். இதற்கு உதாரணமாக அன்பின் முதல்வது கல்வி என்ற ஒரு வரி கிடைத்துள்ளது. நம்ம இந்த கல்வி தான் நம்மளோட நாட்டினோட அணியாக இருக்கிறது. கல்வியை கற்றுக்காம எந்நிலையும் சிறந்திருப்பாங்க. ஔவையாரும் வந்து அடிமானஞ்சி ஔவையாருக்கு பரிசு தரான காலம் நீக்கிட்ட போது ஔவையார் மிக கோபமாக ஒரு பாடலை பாடியுள்ளார். அந்த பாடலின் பொருளை மட்டும் கூறுகிறேன். வாயுக்காவலனே உழவர்கள் ஆகிய எங்களை போன்றவர்களின் வானிலை விரல்களை அணுகி அவர்களின் காலில் தெளிவான மொழியை துணிச்சலுடன் நிறைத்திருந்தான். எண்ணி வந்த செயலை முடித்துக் கொள்ளும் உறுதி உடையது. அதே வேளையில் அவ்வளர்களை பற்றி தாம் எழுதிய கவிதையின் மூலம் அறிந்து பரிசளிக்க வேண்டும் என நினைத்து வருதும் நெடுமானஞ்சியே, என்னுடைய தகுதியை அறியணும். இன்னும் இந்த உலகத்தில் அறிவும் புகழும் உடையோ இன்னும் ஆய்வறிகிறது. இந்த உலகமும் வெற்றிடமாகிறது. அதனால் நாங்கள் கல்வி பையை சுமந்து யானை வைத்துக் கொண்டோம். மரணிக்கும் தச்சனின் கையில் வெட்ட ஒரு மரம் கூற கிடைக்காமோரும். அதே போல் கல்வி கற்பவர்கள் எண்ணிலும் சென்றிருப்பார் என்று சொல்கிறார். இதற்கு உதாரணமாக ஓட்டப்பந்தயத்தில் இருப்பவர் ஒருவர், இன்னொருத்தர் வந்து நல்ல படிக்கின்றவர், இன்னொருத்தர் வந்து இரண்டையும் உள்ளவர். இவங்கெல்லாம் வந்து இப்ப ஒரு ட்ரெயின் பிடிக்க போனாங்க. அதுல வந்து முதலானவருக்கு ஓட தெரியும். ஆனா ட்ரெயின் பிடிக்க முடியல. ஏன்னா படிப்பறிவு இல்லைனால வேற ட்ரெயின்ல போயிட்டாரு. ரெண்டாவதுல இருக்கிறவருக்கு படிப்பறிவு தெரியும், ஆனா அவரால் ஓட முடியாது. மூணாவது இருக்கிறவர்களுக்கு ரெண்டும் தெரியும், அதனால வந்து அவர் ட்ரெயின்ல ஏறி போயிட்டாரு. இதுல இருந்து என்ன தெரியும்னா, நமக்கு வந்து உழைப்பும் தேவை, கல்வியும் தேவைன்னு நான் சொல்லிட்டேன். காக்கை நெஞ்சை காற்றை நெஞ்சை பிச்சை காக்கை நெஞ்சைன்னு சொல்கிறார்கள். கல்வியை நம் பிச்சை எடுத்தாவது நான் சொல்ல வேண்டும் என்று கருத்தை நான் கூறுகிறேன். நிறைய படிச்சதுனால நிறைய கருத்துக்களை அப்படியே பாரதியார் சொன்ன தேடு கல்வி இல்லாத முறை தீனுக்கு இறையாக உணர்த்தல் அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. கல்வி தேடணும், தேடு கல்வி இல்லாத முறை தீனுக்கு இறையாக உணர்த்தல்னு பாரதியார் சொல்றாரு. அதே மாதிரி அவர் ஔவையாருடைய பாட்டு எடுத்து சொன்னார். அதாவது அவருடைய தச்சன் தன்னுடைய கையில கருவி எடுத்துட்டு போனா எந்த மரத்தையும் வேணாலும் வெட்டி சாய்க்கலாம். அது போல கற்றவர்கள் எத்திசை சொல்லியும் அத்திசை சோரே என்று ஔவையாருடைய அந்த பாடல். பாரதியார் இளமையில் கலந்தார், முதுமையில் மண்ணாயிடக்கூடாது. அந்த வகையெல்லாம் அந்த கருத்துக்களை எடுத்து சொன்னதை பாராட்டி அறிவுரையார்
எல்லாம் உடையார் என்கிற அந்த கருத்தில் இருக்கிறார். அதற்கு பதில் சொல்ல ராகவேந்தர் வருகிறார். அதாவது வாழ்வின் வளர்ச்சியில் வளர்ச்சிக்கு இன்றைய தேவை ஓயாத உழைப்பு என்கின்ற வகையிலே 4 அடி 50ஆக வந்து அவர் ஒரு முறையை நிறைவு செய்கிறார். அடுத்து இந்த பக்கம் இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு இன்றைய தேவை உயர்ந்த கல்வியா அல்லது ஓயாத உழைப்பா? எல்லாரும் பேசியிருக்கிறோம் கல்வியா உழைப்பா என்று. ஒரு மனிதனுக்கு கல்வியும் தேவை, உழைப்பும் தேவை. இரண்டுக்கும் இன்னொன்று தேவை என்னவென்றால் அனுபவம். உழைப்பு என்பது அனுபவத்தால் விதிக்கப்படுகிறது. அதே போல் கல்விக்கும் அனுபவம் விதிக்கப்படுகிறது. எல்லாருக்கும் கல்வி கற்க முடியாது, உழைப்பிற்கான எல்லாரும் உழைக்க முடியாது. இப்பொழுது உழைப்பை பற்றி சில குறிப்புகள் கூறியிருக்கிறேன். உழைப்பு என்பது எல்லோருக்கும் வேண்டிய முக்கிய பங்காகும். அடிப்படை கல்வி கற்க வாழ்க்கை தேவைப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கு உழைப்பு என்றது இது கண்கள் போல் இருக்கிறது. உழைப்பிற்கு எந்த ஒரு இலக்கம் இணை கிடையாது. உழைப்பின் உருவாக்கும் வேலையானது கடினமாக இருந்தாலும் வாழ்க்கை ஒரு முக்கியத்துவமாக இருக்கிறது. மற்றும் இதை பற்றி சிறு கதைகளை கூறியுள்ளேன். உழைப்பை பற்றிய ஒரு சிறுகதை. நாய் மற்றும் யானை. உழைப்பின் பயன் ஒன்றையே இருவருக்கும் வேறு. அதனா ஒரு காட்டுல ஒரு ஊர்ல ஒரு நாயும் ஒரு யானையும் வாழ்ந்துட்டு இருந்தது. அந்த நாய்க்கு கருவுற்றுது. 6 மாதம் கருவுற்றுது. 3 முறை குட்டி பெற்றது. அதே நேரத்துல ஒரு யானைக்கு கருவுற்றுது. ஆனால் 2 வருடமாக இன்னும் குழந்தை இல்லை. நாய் கூடியது, நீ ஒன்றும் பெறவில்லையே, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாய் கேட்டு கேட்பியா. அதுக்கு யானை தற்கனையே நல்ல ஒரு பதில் சொல்லிடுச்சு. என்னன்னா, நான் ஒரு யானை, என் குட்டி பெற்றதால் அந்த உலகமே அதை வியந்து பார்க்கும். அதற்கு என் உழைப்பே பயம் அதற்கு தகுந்தது அப்படின்னு சொல்லுது. என்ன பாடம் சொல்றோம்னா, கல்வி எல்லாத்தையும் இருக்கலாம். ஆனா அந்த யானை 2 வருஷம் பயிற்சி கருவை சுமக்கிறதுனால அந்த யானையுடைய உழைப்பை நம்ம எல்லாருமே பாராட்டணும். உதாரணமாக கற்க கசர கற்பவை கற்றபின் இருக்க அதற்கு தகன்னு சொல்றாங்க. கற்க கசர கல்வியா கற்க நம்ம தப்பு கிடையாது. ஆனா கற்றபின் இருக்க அதற்கு தகன்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்னா, கல்வி கற்ற பிறகு இருக்க அதற்கு தக உழைப்பதான் அதுபடி நம்ம நடக்கணும். ஏமாற்றக்கூடாது, இது பண்ணக்கூடாது. உழைச்சி ஏதோ சம்பாதிக்கணும், நேர்மையா அதை வழிபடுத்தணும். தாமஸ் ஆல்வா எடிசனை பத்தி சொன்னாங்க, நல்லா இருந்தது. அதுல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, அவர் படிச்சு மட்டும் எல்லாத்தையும் வரல. அவர் பல்பு கண்டுபிடிச்சார். எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, மின்சாரம் கண்டுபிடிச்சார். நீ படிச்சிருக்க, உனக்கு எல்லாமே வராத சொல்லுவாங்க. நண்பர்கள் எல்லாம் கூட சொன்னார். அவரு நான் உழைச்சுதான் பண்ணுவேன், உழைச்சது பண்ணுவேன், மின்சாரத்தை கண்டுபிடிச்சு நான் பல்பு கண்டுபிடிப்பேன் சொல்லி பல்பை நல்லபடியா கண்டுபிடிச்சார். அதை பத்தி அதுக்கப்புறம் கல்வி ஐயா என்ன சொன்னாருன்னா, அதை பத்தி கல்வின்னு சொன்னாரு. கல்வினா கல், அதை நம்ம தோன்றதை கல்வியை கற்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட கல்வியை தோன்றதே உழைப்பு தான் நான் சொல்றேன். இப்போ இதுல அப்புறம் மருத்துவத்தை பத்தி சொன்னாங்க. ஒரு டாக்டர் பத்தி சொன்னேன், ரோமிநாதன் நான் சொன்னாங்க. இதை பத்தி இது என்னன்னா, அந்த மெக்கானிக் கஷ்டப்படுறாரு, அவருடைய உழைப்பு. அது மட்டும் இல்லாம அந்த டாக்டர் படிச்சுட்டு வந்திருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல. இந்த டாக்டர் கஷ்டப்பட்டு படிச்சு மருத்துவர்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கறது ஒரு உழைப்பு தான் தேவை. ஏன்னா கஷ்டப்பட்டு ஏழாயிரம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உழைப்பு நம்ம அங்க பாராட்டணும். என்னன்னா படிப்பு இருந்தாலும் உழைப்பு இல்லாம இதெல்லாம் நடக்க போறது கிடையாது. அதே மாதிரி திருக்குறளை வள்ளுவரை பத்தி திருக்குறள் எல்லாமே இருக்கு. கல்வியை பத்தி கூட தனி அதிகாரம் இருக்கு. ஏன் உழைப்பை பத்தி இல்லைன்னா, ஏன்னா அவர் அவ்வளோ அதிகாரத்தை சொல்லும் போது உழைப்பை பத்தி ஏன் சொல்றேன்னா, அதே ஒரு உழைப்பு தான். ஆனா உழைப்பு பத்தி சொல்றது ஒரு வார்த்தை இல்லை அவர்கிட்ட. ஏன்னா உழைப்பு அப்படி சிறந்ததுன்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு. அப்பையாரும் அதே மாதிரி சொல்றாரு. இது மட்டும் இல்லாம உழைப்புக்கு நிறைய பழமொழிகள்லாம் வேற இருக்கு.
உழைப்பு முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. உழைப்பு உடலை பலப்படுத்தும், கஷ்டங்கள் மனத்தை பலப்படுத்தும். 10 விரல்களாலும் பதறாது உழைப்பதால் 5 விரலால் அஞ்சுவது பின்னானால் அளவற்ற உழைப்பதால் மேன்மை என்கிறோம். கடுமையான உழைப்பு தீவிர வெற்றிக்கு ரகசியம் என்று கூறுகிறார். ஏழ்மை என்ற நோயை அகல வேண்டுமானால் உழைப்பு என்ற மருந்தை உண்டாக்கி கொள்ளுன்னு சொல்றாங்க. அப்புறம் உழைக்கும் மனிதன் உறக்கம் இனிமையானது. அதாவது உழைச்சிட்டு மனிதன் நல்லா எப்போ உழைக்கிறானோ இனிமையான தூக்கத்தை அங்கதான் பெறுகிறோம். ஏன்னா கல்வி கத்துக்கிறோம், நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா இது மாதிரி கல்வி எல்லா இடத்துல உபயோகமானது. அங்க இது மாதிரி ஸ்பீச் கொடுக்கும்போது நம்மளோட உழைப்பெல்லாம் பார்க்கலாம். நீ எப்படி உழைச்சிருக்க, நீ எப்படிப்பட்ட இதுன்னு சொல்லிட்டு உழைப்பெல்லாம் பார்க்கலாம். படிப்பு மட்டும் எல்லாருமே பார்க்கலாம். அதுக்கப்புறம் சோம்பல், அப்புறம் தீய பழக்கம், அப்புறம் வறுமை ஆகிய 3 தீமைகளை உழைப்பானது கலைக்கிறது அப்படின்னு சொல்ற அந்த பழமொழியில. அதாவது சோம்பல் இந்த வேலையை நம்ம செய்யணுமா, இந்த வேலை செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி சோம்பல் நம்ம இருக்கு. அப்படிப்பட்ட சோம்பலை உழைப்பானது உடை தெரியுது. அப்புறம் தீய பழக்கம் பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஆனா உழைப்புன்றது எல்லாருக்கும் இருந்தா நல்லா மேன்மை அடையலாம். அந்த அப்படிப்பட்ட உழைப்பு இருக்கிறதுனால கல்வி நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழமொழி சொல்லுவாரா. அது மட்டும் இல்லாம வறுமை, எல்லாருக்கும் வறுமையில இருந்திருக்கும், அதை யாருமே சொல்ல முடியாது. அதாவது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர் ஸ்ட்ரீட் லைட் தான் உட்காந்து படிச்சாரு இல்லைன்னு சொல்ல. ஆனா அப்படிப்பட்ட படிப்பை வறுமையில உட்காந்து படிச்சாரு. அந்த வறுமை எதால தீர்க்கப்படுது, அது உழைப்பினால தீர்க்கப்படுது. அவர் அப்படிப்பட்ட உழைச்சு அவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் ஆனா அதுக்கு காரணம் படிப்பு இல்ல, உழைப்பு தான். என்னதான் படிப்பு இருந்தாலும் உழைப்பு இல்லாம எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உழைப்பு வறுமை மட்டுமல்லாமல் தீமையும் இரண்டுகிறது அப்படின்னு சொல்லுது. அப்புறம் இதை பெரிய பெரிய ஆளுகள் அந்த மாதிரி நிறைய உபயோகிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம உழைப்பு மகாத்மா காந்தி எவ்வளவு சொல்லலாம். மகாத்மா காந்தி நிறைய படிச்சிருக்காரு, இல்லைன்னு சொல்லல. அப்படிப்பட்ட மகாத்மா காந்தி நிறம் கருப்பா இருக்கிறதுனால வெளியே தொடர்ந்துட்டாங்க. ஆனா அவர் உழைச்சு படிப்பு நான் நல்லா படிச்சிருக்கின்ற வெளியே காமிக்காம நம்ம இந்தியா நாட்டுல அஹிம்சான்ற வழியில உழைத்து மக்களை ஹிம்சை வழியை நடத்த விடாம பார்த்துருக்காரு. அது அவருடைய காரணம் படிப்பு இல்ல, உழைப்பு தான் எனக்கு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம உழைப்புல நிறைய இதெல்லாம் இருக்கு. முதல்ல அந்த மனிதர்களுக்கு கிடைப்பது நிறைய இருக்கு. அதாவது சந்தோஷம் கிடைக்குது, வெற்றி கிடைக்குது, நாம தேர்ந்தெடுக்க இலக்கு கிடைக்குது, அதுக்கப்புறம் நேர்மை கிடைக்குது, மற்றும் ஆற்றல் கிடைக்குது. ஆற்றல் எப்படிப்பட்ட ஆற்றல் நான் சொல்ல விரும்புறேன்னா, படிப்பு ஆற்றலை விட உழைப்பு ஆற்றல். அதாவது நீங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா ராமநாதன் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு பேசிக் உழைப்பு தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மாற அச்சுதனா இந்த மாதிரி சாரி தேவரண்ணா இந்த மாதிரி உழைப்பு இல்ல கல்வி தான் நம்ம இன்ஜினியர் தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படிப்பட்ட கல்வியை கற்கிறதுக்கு சிமெண்ட் தூக்கிட்டு போறது, முதல்ல கல்வி வச்சு அடுக்கிறது, வீடு கட்டுறது எல்லாமே இந்த உழைப்பாளர்கள் தான் செய்யறாங்க. அப்படிப்பட்ட உழைப்பு எல்லாமே நீடிக்கணும், எல்லாரும் உழைப்பு சம்பாதிக்கணும், உழைப்பாளர் தான் எல்லாருமே நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்றத்திலிருந்து வேண்டியிருக்கேன்னு நினைக்கிறோம். சொல்ற போது கருத்து நான் சொன்னேன். ஆனா வள்ளுவரே சொல்றாரு, எந்த இடத்துல தோன்றணும்னு கருத்து இல்லையா. தொட்டனை தூரும் மனக்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு இல்லை. அந்த கல்லை வச்சு கல்வியை அறிவை வச்சுக்கிட்டு எந்த இடத்துல நுட்பமா பயன்படுத்தணும்ன்றதையும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்ற அந்த செய்தியை சொல்லி நிறைய உதாரணம் எடுத்து கொடுத்தார். வாழ்க்கை தெரிவிப்பு நிறைய பதிலளிக்க வருகிறார். வருக பதில். அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடன் அமர்ந்திருக்கும் சில பேச்சாளர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துள்ளேன். வாழ்வின் வளர்ச்சிக்கு இன்றைய தேவை ஓயாத உழைப்பா உயர்ந்த கல்வியா இது தலைப்பு.
இல்ல ஓயாத உழைப்பை காட்டிலும் உயர்ந்த கல்விதான் சிறந்ததுன்னு நான் பேச போகிறேன். உழைப்பு என்ன கல்வினா என்ன அப்படின்னு பாக்குறப்ப, உழைப்பு அப்படிங்கிறது ஒரு தன்னோட வாழ்வுல வருவாய் ஈட்டி தன்னை வந்து தன்னோட குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னெடுக்கிற ஒரு விஷயம் தான் உழைப்பு. ஆனா கல்வி அப்படிங்கிறது அறிவை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அறிவு மேம்படுத்திட்டா போதுமா அப்படின்னா கிடையாது. கல்வி இல்லாம ஒருத்த உழைப்பு போறான் அப்படின்னா அது அந்த உழைப்பு மேம்பாடு தராது. இதுக்கு எப்படி ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒருத்த வந்து கல் உடைக்கிறான், அவன் வந்து 4 ஃபுல்லா கல் உடைக்கிறான், அவ்வளவு உழைப்பு தரான் அதுல. ஆனா அந்த கல் உடைக்கிறது இருந்து அவன் மேல போகல. தன்னோட வாழ்நாள் எவ்வளவு கல் உடைக்க ஆரம்பிச்சானா இது வரைக்கும் கல் உடைச்சுட்டே தான் இருக்கான். ஆனா இதுவே அவன் இந்த பக்கம் கல்வி கற்ற ஒருத்தன் ஒரு ஸ்கூல்ல போய் வேலை பார்க்கறான், இல்ல ஒரு காலேஜ்ல வேலை பார்க்கறான்னா அவனுடைய கல்விக்காக ஒவ்வொரு வருடத்திற்கும் அவனுக்கு இன்கிரிமெண்ட் அப்படின்னு ஆரம்பத்துல ஒரு துணை பேராசிரியர் இருக்கவங்க அடுத்த பேராசிரியர் ஆகலாம், எக்ஸ்பர்ட் ஆகலாம், இப்படி மென்மையா வளர்ந்துட்டே இருக்கான். இதுக்கு காரணம் அவன் கற்ற கல்வி. இப்போ ஒருத்தர் உழைப்பை மட்டும் வச்சிருக்கான் அப்படின்னா அவன் குறிப்பிட்ட தொழிலை மட்டும்தான் அடைய முடியாது. அதுக்கு முன்னாடியே சொன்ன கல்லுடைத்தல் மாதிரி. ஆனா அந்த கல்வி கற்றிருக்கான் அப்படின்னா இந்த காலத்துல நவீனமயமாயிடுச்சு காலம். ஒவ்வொருத்தரையும் புது புதுசா துறைகள் உருவாகிட்டே இருக்கு. எடுத்துக்காட்டா சொல்றேன்னாக்க பெட்டார் ஷாப்ன்றான். அந்த காலத்துல பெருட நாய் இருந்து பூனை இருந்தது, நம்ம வீட்டுல இருக்கவங்க அதுக்கு பால் கொடுத்தாங்க, பிஸ்கெட் கொடுத்தாங்க, அது பாட்டு இருந்தது. ஆனா இப்ப புதுசு புதுசா உருவாக்குறான், ராட்வீலர் உருவாக்குறான், லேப்ரடார் புதுசா பிரீட் உருவாக்குறான். அவனே உருவாக்கிட்டு அதுக்காக பெட்டார ஒரு ஷாப்பை வர உருவாக்கி வச்சிருக்கான். அப்படி இந்த நவீன காலம் எங்கேயோ போயிருக்கிறப்ப அதுக்கு இல்லாம நம்ம படிச்சா மட்டும்தான் அந்த இடத்துல போய் நம்மளோட உழைக்க முடியும். அப்ப அந்த வித உழைப்பை வச்சு நம்ம அந்த போய் உழைச்சிட முடியுமானாக்க முடியாது. அது தேவை கல்வி. ஒரு தனிநபர் அந்த சமுதாயத்துல வளரும் அப்படின்னாக்க உழைப்பு வச்சு வளர முடியாது. கல்வி இருந்தால் மட்டும்தான் அந்த சமுதாயம் வந்து அவன் படிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து உயிர் தூக்கி வந்து சொல்லுமே தவிர உழைப்பு வந்து அவனை வந்து உயிர் தூக்கி சொல்லாது. எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னாக்க நம்ம பள்ளியில மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னா எப்படி நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறோமோ அதே மாதிரிதான் சமுதாயத்துல நல்ல மதிப்பு வாங்கணும்னாலும் நம்ம கஷ்டப்பட்டு படிச்சுதான் ஆகணும். ஒரு எடுத்துக்காட்டு சொன்னா நம்ம வாழ்க்கையில எப்படி மேன்மை மேல போயிட்டே இருக்கணும்னாக்க ஒரு கீத்து கொட்டை இருக்கு, குடிசை அப்படின்னு சொல்றோம். கொஞ்சம் மேல போனோம்னா என்ன பண்றான், சுத்தி மண்ணை வச்சு கட்டுறான், மேல செட்டு போடுறான், அதை நம்ம வந்து மண் குடிசைன்றோம். இன்னும் மேல போனாக்க வந்து பெரிய பெருசா வீடுகள் கட்டுறான், மாளிகைங்கிறான், பங்களாங்கிறான். அப்ப அதெல்லாம் வந்து உழைப்பு வச்சு கட்டிட முடியுமான்னாக்க அது அந்த காலத்துல யோசிச்சு இருந்தான் அப்படின்னாக்க அதுக்கு கல்வி பயின்ற ஒருத்தன் தான் தேவையே தவிர உழைப்பு வச்சு அதை புரிஞ்சிருக்காரு. ஒருத்தன் வந்து ஒருத்தர் கேட்டான், அவன்கிட்ட பணம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டான். அவன் அதுக்கு பதிலா வந்து என்கிட்ட ₹1 இருக்கு அப்படின்னு சொன்னான். திரும்பி அவனே கேட்டான், அவனுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டானா உடனே அவனுக்கு கோபம் வந்துதான். ஏன்னா அந்த அறிவு அப்படிங்கிறது நம்ம சுதந்திரத்துல ஒன்று பிணைந்திருக்க ஒன்று. அந்த அறிவுக்கு மூலாதாரமா இருக்கிறது இந்த கல்வி தான். இன்னொரு காமெடியா வேடிக்கையா சொல்லணும் அப்படின்னா ஒரு அம்மா வந்து காடுக்குள்ள நிறைய நகை போட்டே இருந்தாங்க. பொங்கல் ஜிமிக்கு என்னென்னமோ போட்டுருந்தாங்க பகவதியா. அப்ப கேட்டான், என்ன காடுக்குள்ள இவ்வளவு நகை போட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொன்னாலாம், திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, செல்வத்தில் செல்வம் செல்வம் சொல்லியிருக்காரு, அதுக்காக காடுக்குள்ள அந்த நகை போட்டுருக்கேன்னு சொன்னாராம். அந்த கல்வியை இல்லாததாலதான் அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டா, செல்வத்துல செல்வம் செல்வம்னா காடு நகை போடுறத சொல்றாரு, திருவள்ளுவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அவர் படித்தவங்க மட்டும்தான் தெரியும் செல்வத்தில் செல்வம் செல்வம் அவர் சொல்ற கல்வி அப்படிங்கிறது. கேரளால ஒரு எழுத்தாளர் இருந்தார், அவர் பேர் முகமது வஹீத் அப்படின்றார். அவர் ஒரு நாள் வந்து ஹோட்டலுக்கு சாப்பிடலான்னு போனார். அப்படி போயிருந்தா சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சா அவர் பர்ஸ் இருக்கா செக் பண்றப்ப அந்த பர்ஸ் இல்லை, எங்க போச்சுன்னு தெரியல. இதான் அந்த ஹோட்டலோட மேனேஜர் கவனிச்சிட்டாரு. கவனிச்ச உடனே என்ன சொன்னாரா, என்னோட காசு இல்லை, நீ போட்டிருக்க சட்டை அது விலைமதிப்புள்ள சட்டை, நான் பெரிய எழுத்தாளர் பெரிய பணக்காரர்கள் இருக்கிறவர், விலைமதிப்புள்ள சட்டை அதை எடுத்து வச்சு போனார். அவர் அந்த வழியில அந்த சட்டையை எடுத்து வச்சுட்டார். உடனே கேட்டார், நீ கீழே கட்டிருக்க வேண்டி அதையும் எடுத்து வைக்கிறாராம். அப்ப அந்த கடைக்கு வெளியில வந்து ஒரு திருடுறாங்க, பர்சனா திருடுறான் வந்துட்டான். அவன் பார்த்துட்டு இருக்கான். அவன் ஓடி வந்து, ஐயா அவங்களாம் வேணாம், அவங்க காசு தான் நான் கொடுத்தேன், அந்த கடைக்கு நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவர் லுங்கில நிறைய பரிசு வச்சிருந்தாராம். அதெல்லாம் கீழே கொட்டிட்டு உங்க பரிசு தேடி எடுத்துட்டு போங்க ஐயா அப்படின்னு சொன்னாராம். அப்ப அந்த எழுத்தாளர் பார்த்தாராம், இப்ப நம்ம பரிசு இருக்கு, ஆனா அது எடுத்துட்டோம் அப்படின்னாக்க
ஐயோ இப்படிப்பட்ட பெருந்தன்மை உள்ள ஒரு மனுஷனோட பஸ் திருடிட்டோம்னு சொல்லிட்டு அவன் மனம் வருவான். அதனால நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரான். அதை பார்த்தா நான் பிச்சைக்காரன், ஐயோ எவ்வளவு பெருந்தன்மையானவர், அவர் பஸ் இருந்து நமக்காக விட்டு தராரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இனிமே நம்ம திருத்தவே கூடாது அவர் சொல்லி முடிவு பண்ணி அவர் நல்ல வழிக்கு மாறினாராம். அப்ப நல்ல வழிக்கு மாறினதுக்கு காரணம் அந்த பெருந்தன்மையோட அந்த எழுத்தாளர், ஒரு எழுத்தாளராக பெருந்தன்மையோட இருந்ததுக்கு காரணம் அவர் கற்ற கல்விதான். நாம பார்க்கிறோம் இந்த காலத்துல ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னோட பசங்களை வந்து ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு கூலி தொழில் பார்க்கிறவங்க கூட கஷ்டப்பட்டு எங்கேயாவது கடன் வாங்கியாவது இப்ப யூகேஜி படிக்கிறோம் 35,000 ரூபாய் கேட்கலாம். இது அப்ப 35,000 எப்படியாவது கேள்வி யார்கிட்டயே கடன் வாங்கி கொண்டு போய் சேர்க்கிறான். எதுக்காக? அவனையே இந்த கூலி தொழில் பார்த்து நம்ம ஒழுங்கா சம்பாதிக்க முடியாது, வாழ்க்கை நிறைய வாழ்க்கை வாழ முடியாது. அவனுக்கு அந்த கல்வினா இன்னும் சிறப்பா சொல்லணும்னாக்க நம்ம பேர் வச்சுக்கிறோம். ஏதாவது ஒரு குமரன் பேர் வச்சுட்டாங்க, அதுக்குன்னா நம்ம உழைக்கிறோம். இத்தனை வருஷம் உழைச்சிட்டு போட்டிக்கிறது இல்லை. குமரன் 25 வயசு உழைப்பு அது போட்டிக்கிறது இல்லை. குமரன் போட்டி இப்படின்னா நான் படிச்ச இந்த படிப்பை தான் போட்டுக்கிறாங்க, அந்த உழைப்பு. இந்த காலத்துல நிறைய சட்டங்கள் வந்து பெண்களுக்கு வந்து காப்பாற்றும் தீண்டாமை ஒழிப்புன்றான், குழந்தை திருமணத்தை தடுக்கிறதுக்கு, இல்ல குழந்தை தொழிலாளர்களை வந்து ஒழிக்கணும், சில பல சட்டங்கள் வந்து இருக்கு. அதெல்லாம் இந்த காலத்துல இருக்க குழந்தைகளை காப்பாத்திட்டு இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் காரணம் இவங்க உழைச்சதால இல்ல, அந்த காலத்துல படித்த பெருமக்கள் சட்டங்களை உருவாக்கி வச்சுட்டு போனதால சமுதாயம். இன்னும் பல பேர் சொன்ன கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னாக்க, படிக்காத அரசர் இருக்கிறதை காட்டிலும் படிச்ச ஒரு ஏழை ஒரு நாட்டில் இருக்கிற போதெல்லாம் உயர்வுன்னு சொல்லியிருக்காங்க மெட்ரா அப்படின்ற பெரிய எழுத்தாளர். அது மட்டும் இல்ல, மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு, பெற்ற குழந்தைகளோட உன்னை கைவிடலாம், ஆனா நீ கற்ற கல்வி உன்னை எதுக்கும் கைவிடாத சொல்லியிருக்காரு. வள்ளியப்பன் சொல்றாரு, 7 தூக்கி பள்ளியில் என்று பயிலும் சிறுவரே நாடுகாவும் தலைவரா நாளர்களுக்கு போயிடான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ படிச்சனா நீ நாட்டையே ஆளக்கூடிய நாடு தலைவரா நீ வரும்னு சொல்லியிருக்காரு. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு திருவள்ளுவர் சொன்னார். அதே மாதிரி அவரே தான் சொன்னார், யாதானும் நாடாமல் ஊராமல் என்பவன் சாந்துணையும் கல்லாக வாழ்கிறான். நீ பள்ளி சென்று கல்வி கட்டிட்டா இந்த உலகமே உன் கையில, எந்த இடம் போனாலும் உன்னோட இடம் அப்படின்னு நினைச்சுக்கோ அப்படின்னு அதே திருவள்ளுவர் தான் சொல்லியிருக்காரு. தமிழ்ல மட்டும் இல்ல, சம்ஸ்கிருதத்தையும் வெளியேறதே வர்க்கதையே மனிதன். இந்த உழைப்பு வேணா நம்ம உழைக்கிறோம் அப்படின்னா தப்பேதான் இருக்கும். அந்த கல்வி அப்படிங்கிறது நீ அடுத்தடுத்து ஒருத்தருக்கு கொடுத்துட்டே இருக்காரு, வளர்ச்சி எடுத்துட்டே இருக்க தவிர அப்படியே இருக்காரு சொல்லிட்டு நம்ம சம்ஸ்கிருதத்திலே சொல்லியிருக்கா. அதேதான் பகவத்கீதை கிருஷ்ண பரமாத்மாவும் சொல்றா, நகி ஞானே சதுஷம் பவித்ரம் ஹரித்யதே. இந்த ஞான கல்வியாக ஞானத்துக்கு சமமான எந்த பவித்திரமான எந்த ஒரு விஷயமும் கிடையாது நம்ம கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்காரு. பாரதியோட பாட்டு சொல்றார், சாது வெள்ளடி பாபா உல காட்சி உயர் சொல்லல் பாவம் நீதி உயர்ந்தவன் கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் அப்படின்னு கல்விதான் இங்க வந்து மேலான்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து எடுத்து வச்சிருக்கார். வாலி பாட்டு எழுதுறார், புத்தகம் என்பது வெறும் காகிதம் அல்ல, புத்திக்கும் சக்திக்கும் அதுவே மையம். புத்தகம் வந்து காகிதம் கிடையாது, நம்ம காகிதம் நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா நம்ம தான் முட்டாள். அது நம்ம புத்திக்கும் சக்திக்கும் அதுதான் உறுதுணையா இருக்கக்கூடிய அவர் சொல்லியிருக்கார். இப்படி கல்விதான் வந்து உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு பல கருத்துக்கள் வரலாம். இப்ப எதிரணியில பல பேர் என்னென்னவோ சொன்னா அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கணும்ல. முதல்ல வந்து ராமநாதனை சொன்னா, பள்ளி அறையில வந்து வாக்கிய சொல்லித்தராருன்னா அது ஒரு வழிபடுனார், அது நம்ம பார்த்து கத்துக்கிறது அது ஒரு வழிபடுனாங்க, அது படிச்சது அது ஒரு உழைப்பு, அதுக்கு பரீட்சை எழுதுறது அது ஒரு உழைப்புன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அடுத்து வந்தவர் பல பேர் ரத்தன் டாட்டா உழைத்தார் பெரியாளா வந்தாரு சொன்னார். தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிச்சாரு, உழைப்பதால தான் பல்பு கண்டுபிடிச்சாருன்னு சொன்னார். இப்படி பல பேர் எல்லாரும் உழைச்சாங்க அது எது வந்தாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு உழைக்கிறதுக்கு காரணமா இருந்தா அவங்க படிச்ச கல்விக்கு ஒருத்தர் கூட உழைக்கவில்லை. அதனால சொல்றாங்க. இவர் ராகவேந்திர அவர் சொன்னார், காந்தி வந்து ட்ரெயின்ல பயணிச்சுட்டு இருந்தாரு, அப்ப அவர் கருப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உரைச்சி விளையாடுறாங்க, அவரோட கல்வியை பார்க்கல அப்படின்னு சொன்னார். அதுக்கு காரணம் அவர்கள் வந்து கல்வி படிச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவர்கள் கல்வி பயனில்லை, அவர்கள் கல்வி படித்த கல்வியை அவர்கள் மதித்திருப்பார். ஆனா அவர் கல்வி பயிராதான் அவரை எடுத்து உழைப்பு தந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம். இப்படி எத்தனையோ உழைப்பு தான் முக்கியம் சொல்லியிருந்தாலும் அந்த உழைப்புக்கு முக்கியமா இருக்கக்கூடிய கல்வி அப்படிங்கிறத நான் வந்து வலியுறுத்துறேன். கடைசியா ஒன்னையும் சொல்லணும்னாக்க, கிருபானந்தன் சொன்னா
there is no substitute for hard work அப்படின்னு சொன்னான். நம்மளோட கடின உழைப்புக்கு இந்த ஒரு துணையை தேவைன்னு சொன்னான். ஆனா எனக்கு முக்கியமா சொல்லணும்னாக்கா அந்த கடின உழைப்புக்குள்ளேயே மறைந்து இருக்கிறது தான் நம்மளோட கல்வி அப்படின்னு சொல்லி உழைப்பை காட்டின கல்வி தான் மேன்மையான வலியுறுத்தி என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் பலத்த கைத்தட்டல். இது புது முயற்சியை நாம் கையாற்றுறோம், வெற்றி பெற்றிருக்கிறது. காரணம் என்னன்னா இன்னும் கொஞ்சம் அந்த பார்த்து படிக்கிறத எடுத்துட்டா இன்னும் சரியா இருக்கும். அப்போ ஒரு கருத்துக்கு மறுகருத்தை கொடுக்குற வகையில இது பண்ணா சரியாகும். நாவன்மையெல்லாம் பயிற்சியில தான் வரும், எடுத்த உடனே வராது. முதல்ல நம்ம மேடையில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு வரும்போதே நாம் வெற்றி பெற்ற பேச்சாளராக வரப்போறோம் அப்படின்ற செய்தி வரும். நடுக்கம் போய்விட்டாலே வெற்றி நாம் அடையலாம் என்கின்ற அந்த செய்தியோட ஒரு இறுதி கருத்து சொல்றது ஒரு 5 நிமிடங்கள் மணித்துளிகள் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். முக்கியமா கல்வி, உழைப்பு, அதாவது கல்வி அப்படின்றதுக்கு இடையில இருக்கக்கூடியது பொருள்னு ஒன்று இருக்கு. வள்ளுவர் சொல்வார், பொருளல்லாரை பொருளாக செய்யும் பொருளல்லது இல்லை பொருள்னு. அவர் ஒரு உழைப்பாளி, விறகுவெட்டு தொழிலாளி. அவன் சாலையில போயிட்டு இருக்கும்போது பெரிய பெரிய பணக்காரங்களாம் பார்த்து வணக்கம் சொல்லுவான், கும்பிடுறங்க. எல்லாரும் ஒரு பக்கம் திருப்பிப்பாங்க. அவன் உழைப்பாளி, அவன் வணக்கம் சொல்லும் போது எல்லாம் சாதாரணமா இருப்பாங்க. பல இடத்துல அவன் வணக்கம் சொல்லுவான், யாரும் சரியா சொல்ல மாட்டாங்க. அது அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். நாம ஒரு சாதாரண தொழிலாளியா இருக்கிறோம், நம்மளை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களாம் பெரிய பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு அதிர்ஷ்டம், அவன் பெரிய கோடீஸ்வரனா மாறிட்டான். அவனுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குது. அந்த பணத்தை வாங்கி வீட்டில் வச்சுட்டு சாலையில வரும்போது அவன் வணக்கம் சொன்னா உடனே ஏதாவது அவனுக்கு முன்னாடி ஓடி வந்தா ஐயா வணக்கம் அப்படின்னாங்க. அவன் உடனே சொல்லிடுறாங்க அப்படின்னு. அந்த ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் இருக்குன்னா, ஒரு துணி கடை இருக்குன்னா, அந்த ஓனர் அதுக்கு முன்னாடி அவனுக்கு வணக்கம் சொன்னது இல்லை. இவன் பெரிய கோடீஸ்வரன், அவன் வணக்கம் சொன்ன உடனே சொல்லிடுறாங்க, நீங்க வணக்கம் சொன்னதா சொல்லிடுறாங்க அப்படின்னு. அவனுக்கு ஒன்றும் புரியல. நாம வணக்கம் சொன்னா வணக்கம் சொல்ல வேண்டியது தானே, சொல்லிடுறேன். எல்லாருக்கும் அதே மாதிரி சொல்றேன். மறுநாள் அதே மாதிரி வரும்போது வணக்கம் சொன்ன சொல்லிட்டேங்க அப்படின்னு. எங்க இவர் சொல்றாரு, சொல்லிடுறேன், நீங்க சொல்லிட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுல பார்த்தா ஒவ்வொரு நாளும் அவர் என்ன பண்ணாருன்னா, நேர வீட்டுக்கு அந்த பணப்பெட்டியை திறந்து, இன்னைக்கு நான் சாலை வழியா போயிட்டு இருந்தேன், உன்னை எனக்கு வணக்கம் சொல்லாத அந்த துணிக்கடை அதிபர் வணக்கம் சொன்னாரு, அந்த வணக்கம் எனக்கு இல்ல, பொருளே உனக்கு, நான் கோடீஸ்வரன் தான் வணக்கம் சொல்றேன். ஒரு பொருளே இல்லாதவனை பொருளாக செய்வது பொருள், பொருளல்லாரை பொருளாக செய்வது பொருள் அப்படின்னு ஒருவர் சொன்னார். ஒருத்தனை பொருளாக பொருள் தான் முக்கியமானது அப்படின்னு. அப்ப இந்த உழைப்பு, அதே நேரத்தில் கல்வி அப்படின்னு வருகிற போது நடுவில் பொருள் என்கின்ற ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வருது. இதை வச்சுதான் சில நேரத்தை சிந்திப்பாங்க. நாம இதை வச்சு தீர்த்து போறோம்னா, முதல்ல ஆரம்பிக்கும் போதே இங்க ஒரு சிறப்பு உண்டு. அதாவது ஒருவன் உழைத்து மேல வெளியே வந்தா பெருமை உண்டு. இங்க ஆரம்பிக்கும் போதே ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நினைக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும் அப்படின்னு அந்த புலமைப்பித்தனுடைய பாடல் வந்தது. புலமைப்பித்தன் அவர்கள் அந்த பாடலை எழுத வரும்போது அவர் சாதாரண ஒரு நெசவு தொழிலாளி, கோயம்புத்தூர்ல ஒரு மில் தொழிலாளி. அவர் புலமைப்பித்தன் அவர்கள் நெசவு தொழிலாளியா இருந்தார். அந்த பாடலாம் எழுத வரும்போது, சென்னைக்கு வரும்போது, கோயம்புத்தூர்ல சென்னைக்கு வரும்போது ஒரு மில் தொழிலாளி. அப்படி தொழிலாளியாக இருந்தவர் இந்த திரைப்படத்துல பாடல் எழுதணும்னா ஒரு பொருள் சேர ஆரம்பிச்சு. பொருள் சேர்ந்த உடனே அவர் தான் அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நெசவு தொழிலை கொஞ்சம் விட்டுட்டு, நான் படித்த பிஎட் வேற, இது வேற படிச்சிருந்தார், புலவர் படத்து வேற. ஆகவே நாம் ஏதாவது ஒரு ஆசிரியர் படிக்க வரணும் அப்படின்னு ஒரு ஆசிரியர் படிக்க சென்னை மாநகராட்சி அவருக்கு ஆசிரியர் பணி கிடைத்தது. ஆசிரியர் பணி கிடைத்த உடனே அந்த ஓய்வு நேரத்துல தான் பெற்ற அந்த உழைப்பினுடைய அறிவு, அதே நேரத்தில் தான் பெற்ற கல்வியினுடைய அறிவு ரெண்டையும் சேர்த்து அவர் திரைப்படத்துறையில பாடல் எழுத ஆரம்பித்தார். அப்படி பாடல் எழுத ஆரம்பித்தவொன்னா அதற்கு வாய்ப்பாக எம்ஜிஆர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார். அதனால அவர் பாடல் எழுதுகிற போதெல்லாம் பல்வேறு கருத்துக்களை எம்ஜிஆர் தான் உழைக்கிற பத்தி பாடல் எழுதணும், இந்த கருத்து இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவார் எம்ஜிஆர். அதுக்கேற்ற மாதிரி அவர் அந்த பாடல் அமைப்பார். நீங்க அவருடைய பாடல் அந்த ஓடி ஓடி உழைக்கணும், அதே மாதிரி நல்ல நேரம் படம், அதே மாதிரி உலக சுற்றுவாழ் பண்ண வரக்கூடிய சிக்குமுந்து சிக்குமுந்து சிக்கப்பா,
அந்த பாட்டு சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்த்தினானே, இந்த பாடெல்லாம் அவர் தான் எழுதினார். அப்பதான் கல்வியை பத்தினா அவர் எழுதுவார். அதனால அவருடைய நிலை உயர்ந்து விட்டார். அதனால அரசு என்ன பண்ணார், எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும் போதே அவருக்கு அரசவை கவிஞர் ஒரு பதவியை கொடுத்து அவருக்கு பெரிய பெருமையும் செய்தார். ஒரு சாதாரண தொழிலாளியா இருந்தவர் தன்னுடைய ஆற்றலால வளர்ந்து அந்த உழைப்பையும் மதித்து, உழைப்பையும் மதிக்கணும், பொருளையும் மதிக்கணும், கல்வியை மதிக்கணும், அந்த உழைப்பை மதித்து அதற்கு பிறகு தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி கல்வியினுடைய சிறப்பை வைத்து இறுதியில அவர் ஒரு அரசவை கவிஞராக வருகிற அளவுக்கு தன்னுடைய சிறப்பை பெற்றார் என்று சொன்னால் உழைப்பு இருக்கிறது. அதற்கு இடையே கல்வியும் இருக்கிறது, உயர்ந்தான். ஒரு படி மேல போய் எது உயர்ந்ததுன்னு சொல்லிருந்தார். பட்டிமன்ற சினிமால சொல்ற மாதிரி அந்த தொலைக்காட்சியில சொல்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, என்னதான் உழைத்து நாம் உயர்ந்து பொருளாதாரத்தான் உயர்ந்தா கூட அப்துல் கலாம்னா எல்லாம் உழைச்சுதான் வந்தவங்க, திறமையான வளர்ந்தவங்க. நான் ஒரே ஒரு யோசிப்பேன், நாம் பிறக்கிற பொழுது நமக்கு பெற்றோர்கள் அவருடைய இனிஷியலை நாம் போட்டுக்கணும். முதல்ல பேகி பிரபாகரன்னா பெருமொழி பார்க்கணும், கிருஷ்ணமாச்சாரி பிரபாகரன் பேகியன். என்னதான் உழைச்சாலும் என்னதான் உயர்ச்சி மேற்படி மேல வந்தா கூட அந்த பேக்கிங்கிறது அப்படிதான் இருக்கும். ஆனா அதே கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கி, மேல மேல படிக்க ஆரம்பிச்சு பிஹெச்டி முடிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, முனைவர் முன்னாடி வந்தது, பேக்கி பின்னாடி வந்துட்டாரு. எங்க அப்பா அம்மா இன்ஸ்டியூட்ல கூட என்ன பண்ணுச்சு, பின்னாடி தள்ளி முன்னாடி வந்து இருந்தது. ஆகவே கல்வி மனிதர்களுடைய பட்டிமன்றமானது நிறைவடைகிறது. இந்த பட்டிமன்றத்தை பற்றியும் இந்த பட்டிமன்றத்துடைய நடுவர் மற்றும் மாணவர்களுக்கு நன்றியுரையை வழங்குவதற்காக நம்முடைய வியாக்கரண பேராசிரியர் ராமா ராஜகோபாலன் சுவாமி அவர்களை கல்வி தமிழ்ல புது முயற்சி, அது முடிச்சாலும் அதுலயும் சக்சஸ் பண்ணிருக்கோம், நல்லா முடிச்சு காமிச்சிருக்கோம். அவனை உழைச்சிருக்காவா எல்லாரும், அது போல நன்றி. இந்த பேசின கல்விதான் சிறந்தது அப்படின்னு பேசின வித்தியார்த்திகள் நிறைய உழைச்சிருக்காங்க, அதை நம்ம பாராட்டியானோம். அதே உழைப்பே சிறந்தது அப்படின்னு பேசின வித்தியார்த்திகள் நிறைய படிச்சிருக்காங்க. ரெண்டுமே முக்கியம் தான், ஒண்ணு விட்டுட்டு இருக்க முடியாது. அந்த அனுநியாசத்தை பண்ணுவான். அதே மாதிரி ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் ஆனது. ஏன்னா ஒரு பாடம் ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்துறோம், ஒரு நல்லா படிச்சுட்டேன், நான் எக்ஸாம் எழுத மாட்டேன், டெஸ்ட் எழுத மாட்டேன், இது பண்ண மாட்டேன், பாஸ் நடக்க முடியுமா? அது உழைப்பு இல்லாட்டா அந்த படிச்சதை நீங்க உழைச்ச எக்ஸாம் எழுதி டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணாதான் பாஸ் நடக்க முடியும். அவதான் பாஸ் பண்ணுறான், சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும். இன்னொருத்தர் இப்போ நான் எக்ஸாம் எழுத எல்லாம் படிக்க மாட்டேன், அவர்னா எக்ஸாம் எழுதுவான், என்ன படிச்சிருக்கோம், மார்க் பாஸ் பண்ண நடக்க முடியும்? அதுவும் முடியாது. அதனால படிக்கணும், எக்ஸாம் எழுதணும். அவர் ரெண்டும் இருந்தாதான் நம்மளுக்கு பூர்ணத்துவம் முடியும். இப்போ நம்ம டீம்ஸ் பண்ணலாம் பார்த்துருக்கோம், அது ரெண்டு விஷயம் இருக்கு. டீம்ஸ்ல ரெண்டு பக்கம் சொல்றாரு, யார் பெரியவா அப்படின்னு கேட்டு, முதல்ல பிறக்கிற குழந்தை பெரிய பையனா இல்ல கருப்பட்ட முதல்ல ஏன்னா முதல்ல குழந்தை பின்னாடி குழந்தை முதல்ல உருவாயிருக்கும், அவ பின்னாடி கருப்பட்ட வரலாம் அது பெரியவனா அப்படின்னு ரெண்டு சொன்னா ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குல்ல. அதே வித்தியாசம் ரெண்டுத்துக்கு இருக்கிறது. இப்போ நம்ம இந்த கல்வி இன்ஸ்டியூஷன் இருக்கோம், இதுலயே நமக்கு என்ன இருக்கு, கல்வி உழைப்பு ரெண்டு இருக்கு. என்ன இது கல்வியாக வாத்தியார்கள் தான் கல்வி, ஏன்னா படிச்சிருக்கணும் வாத்தியார்கள், படிச்ச வாத்தியார்கள் அவா கல்வி. மாணவர்கள் உழைப்பு, மாணவர்கள் உழைப்பு. வாத்தியார் நல்ல கல்வி படிச்ச வாத்தியார் இருந்து உழைக்கிற மாணவன் இல்லாட்டா அது வேஸ்ட். நல்லா படிக்கிற கத்துக்கிறது ஆசிரியர் மாணவன் இருக்கா, படிக்க வேண்டிய வாத்தியார் சொல்லித்தர வாத்தியார்கள் இல்லாட்டாலும் வேஸ்ட். அவங்க ரெண்டுமே கல்வியும் இருக்கணும், உழைப்பு இருக்கணும். எங்க வித்தியாசம்னா முன்பின் தான்.
அப்படின்னு சொல்றோமே அது மின்பிரிண்ட் தான் வித்தியாசம். வாத்தியாருக்கு உழைப்பு முன்னாடி இருக்கணும். ஏன்னா நம்ம பாடம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த சப்ஜெக்டை படிச்சுட்டு வந்துடணும். பார்த்துட்டு வந்து நடக்கிற முன்னாடி வாத்தியார் உழைப்பு, அப்புறம் அவருக்கு கல்வி முன்னெடுத்து உழைப்பு. இவனுக்கு வித்தியார்த்திகளுக்கு முதல்ல கல்வி படிச்சு அடி உழைக்கிறாரு, அப்புறம் உழைப்பாங்க. படித்த படத்தை அப்புறம் உழைக்கணும் அவன். இங்கதான் வித்தியாசம் தவிர வேற எடுத்து வித்தியாசமானது கிடையாது. ரெண்டும் படிப்புன்றதும் உழைப்புன்றதும் ரெண்டும் சேர்ந்தாதான் பிரகாசிக்கும், ரெண்டும் பிரகாசிக்கும். அதனால இவ ரெண்டு பேரும் அவர் ரெண்டுத்தையும் ஒன்றும் விடுக்கிடாம அந்த வசதி காமிச்சிருக்கா. அவர் சொன்ன மாதிரி கல்விதான் வசதி தலைவரும் நல்லா சொல்லியிருக்கேன். அவர் அறிவு தமிழை கெட்டிக்கார நம்ம தமிழை பேச முடியாது. அவர் சொன்னா கரெக்டா இருக்கும். அதனால இந்த பசங்க உற்சாகப்படுத்தி நடத்தி கொடுத்த பிரபாகரன் சாருக்கும் கோவான விஜயகாந்த் சுவாமிக்கும் இன்ஸ்டிடியூஷனுக்கும் நிறைய எடுத்து முடித்து கொடுக்கிறேன். நன்றி. शेषादि सर्वपूर्ण प्रार्थना